ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, வந்துரும். சீதாலட்சுமி அம்மா உத்தரவு வழங்கலாம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மியூட் பண்ணிக்கலாம் சாமி, அமர்வை தொடங்கலாம். மியூட் பண்ணிக்கலாம், உத்தரவு வழங்க சொல்லியாச்சு. அவங்க தொடங்கலாம், நான் மியூட் பிடிச்சதுக்கு பேசுறேன். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாள் சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியற்கோன் பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்விதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட திருவருளையும் குருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். பொன்னை அறிவையனோ நின்னையே நினையும் அன்பிலேற்கும் தான் தருவையோ சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவாசகத்திலே போற்றி திரு அகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்தித்திருக்கக்கூடிய வரி என்பது வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த அற்புதமான வரியை இன்றைய நாள் நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். போற்றி செய்வது என்பது நம் ஆன்மா உய்யும் பொருட்டே தவிர சிவபெருமானுக்கு நாம் போற்றி செய்வதனாலே ஒன்றும் ஆவது இல்லை. நாம என்ன பண்ணாலும் சிவபெருமானுக்கு அது பெரிய பொருளாவே இருக்காது. நாம நரம்பையே எடுத்து வீணையா மீட்டினா கூட சிவபெருமானுக்கு அது ஒரு பெரிய பொருள் அல்ல. ஏன்னா அவன் அண்டத்தை எல்லா அனுபவத்தையும் கடந்து நிற்கின்ற பெருமான். அவன் கடந்தும் உள்ளும் நிற்கின்றான். சிவபெருமான் எப்படி இருக்கின்றான்? கடந்தும் உள்ளும் இருக்கனால, அதனாலதான் கடவுள் கடந்தும் இருப்பான், உள்ளேயும் இருப்பான். நம்மளை விட்டு கடந்தும் இருப்பான், நமக்கு உள்ளேயும் இருப்பான். அதுதான் சிவபெருமான கடவுள் அப்படின்றோம். இறைந்து கிடைப்பதினாலே எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உடைமைகளிடத்தும் இறைவன் இறைந்து கிடப்பதினாலே அவனுக்கு இறைவன் அப்படின்னு சொல்றோம். அதனால சிவபெருமானை சிவம்னு சொன்னாதான் சரியா வரும். ஏன்னா இறைமை தன்மையும் எல்லா பொருளுக்கும் உண்டு, அதே சமயத்துல கடவுள் தன்மையும் சில பேருக்கு உண்டு. ஆனா சிவத்தன்மை என்பது சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. இந்த சிவத்தன்மையை பெற்று அந்த சிவபெருமான ஒருவனையே போற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம போற்றி எதற்காக செய்கின்றோம் அப்படின்னா, சிவபெருமானுக்கு ஆவது ஒன்றுமில்லை, அதுதான் போற்றி. அதான் போற்றியுடைய முதல் விஷயமே. அடியன் பார்க்கிறேன், ஏற்கனவே போன அமர்வுல சொன்னேன், சிவபூசை நம்ம பண்றோம். சிவபூசை பண்ணும்போது சிவபெருமானுக்கு நாம் என்ன பண்ணணும்? சிவபெருமானுக்கு பல உபச்சாரங்கள் செய்யறோம் இல்ல. எனக்கு எனக்கு கூலி கொடுத்து 45 பேர் வந்துட்டீங்க, எனக்கு கூலி கொடுத்துடலாம் எல்லாரும்.
கொஞ்சம் கூலியை கொடுத்துருங்க, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. அது வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோமா, கூலி கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா. திருவடி வணக்கம் சாமி. நமச்சிவாயம். எனக்கு தெரியும், எனக்கு எல்லா அடியாரும் வணக்கம் சாமி. சரஸ்வதி சரஸ்வதி எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். நீங்க பேசணும்னா கண்டிப்பா பேசுங்க, பேசிட்டு மியூட் பண்ணிக்கலாம். சந்திராமணி அம்மா, கௌரி அம்மா, கலைச்செல்வி அம்மா, எல்லா அடியார்களையும் நான் பார்க்க முடியுது. நம்ம சென்னம்மா அம்மா அவர்கள், வைர சிவகாமி அம்மா, கலாவதி தியாகராஜன் அம்மா, சாந்தாமணி அம்மா, சரஸ்வதி நாச்சிமுத்தி அம்மா, சரஸ்வதி அம்மா, அம்மா அம்மா நம்மளோட சுதா அம்மா தெரியுறாங்க, ரஞ்சிதா மணி அம்மா தெரியுறாங்க, கிருஷ்ணவேணி அம்மா தெரியுறாங்க, அவன் சந்திருக்கோம், மீனாட்சி அம்மா தெரியுறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளவுதான், ரொம்ப அருமை. இப்போதும் ஆமா தெரியல. ஆமா ஜானகி அம்மா பேசணும்னு தெரியுறாங்க. யாராவது எனக்கு தெரியல, சப்போஸ் நீங்க இருக்க ஓபன் பண்ணி நான் உங்க பேரை சொன்னா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். நான் இருக்கேன், நான் தெரியலன்னா நீங்க கேட்கலாம், உங்களுக்கு முழு உரிமை உண்டு. ரொம்ப மகிழ்ச்சி, உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். ஆமா ஆமா கலைச்செல்வி இப்ப பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுறீங்க சாமி, பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுறீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம். உங்க எல்லாரையும் நானு இப்ப பாக்குறேன். நீங்க என்கிட்ட நல்லா கவனிங்களேன், நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு. இப்போ நான் சொல்ற எல்லாமே மேன்மை உண்டே ஆன்மாக்களுக்கு தான். நீங்க நான் அடியன் சொல்றேன். இப்ப நம்ம திருவாசக சிந்தனையே சிவம்னா என்ன, சைவம்னா என்ன அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கத்துக்கிட்டு சிவத்தை எருகப்பட்டணும்னு நினைக்கிற ஆன்மாக்களுக்காக மட்டும்தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு திருவாசக சிந்தனை சொல்ற அந்த விஷயம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதான்றது அவங்களே வச்சுக்கலாம். ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ற கருத்தெல்லாம் நாம செய்யற அந்த உபச்சாரங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளவுகளை தான் அடியன் சரி செய்யறேன். அதனால அடியன் மேல கோவப்படாதீங்க யாரும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா சிவபூசை பண்றாங்க இல்லையா, சிவபூசை பண்ணும் போது முழு கவனம் என்ன இருக்குன்னா, முதல் எடுத்தோடனே சாமிக்கு இது பண்ணணும், கற்பூரம் பண்ணணும், அந்த சுத்தி பண்ணணும், இந்த சுத்தி பண்ணணும், அதுக்கப்புறம் தீபம் காட்டணும், அதுக்கப்புறம் இந்த மலர் போடணும், அது 8 மலர்களை சொல்றப்போ இந்த மந்திரங்கள் சொல்லணும், இந்த விஷயங்கள் சொல்லணும். இதுல கவனம் வச்சிருக்கோம்ல. என்ன கவனிங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க சிவபூசை தீக்கை பெற்ற அடிவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சிவபூசை பண்றாங்க. சிவபூசை பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய அந்த இதெல்லாம் மந்திர உபச்சாரம் உபச்சாரம் எல்லாம் செய்வாங்க. தீபம் காட்டுறது, தூபம் காட்டுறது, மலர் போடுறது, மந்திரம் சொல்றது, நைவேத்தியம் கொடுக்கறது, இதுலயே முழுமையா தங்களுடைய விஷயங்களை செய்யறாங்க. அப்ப வஸ்திரம் சாத்துறது, அப்புறம் எல்லாமே நீங்க பாத்துறீங்களா? நான் தெரியலையா சுவாமி? அதிகம் தெரியல எல்லாத்துக்கும். சாமி கலாச்சாரமா வெளியே போயிட்டு உள்ளவாங்க சுவாமி, வெளியே போயிட்டு உள்ளவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா நல்லா கவனிங்க, இது என்ன போக்க காட்டுதுன்னா வேவேமா சாமிக்கு அது பூஜனை பண்றப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்றப்போ நான் கொடுக்குற தூபத்துலதான் இவன் தூப விஷயங்களுக்குள்ள இருக்கான், நான் கொடுக்குற தீபத்துலதான் இவன் தீபம் இருக்கான், நான் கொடுக்குற மலர்லதான் இவன் உட்கார்ந்து இருக்கான்ற பாவனை தான் அதுல இருக்கு. நான் கொடுக்கலன்னா சாமிக்கு மலர் இல்லை, நான் போடலைன்னா சாமிக்கு நீர் இல்லை, நான் சொல்லலைன்னா சாமிக்கு மந்திரம் இல்லை. இந்த பாவனைக்குள்ளதான் போகுது இது இந்த பூசணைகள் எல்லாம். இந்த பூசணைகள் எல்லாம் என்ன எப்படி போகுது? நான் மலர் போட்டாதான் சாமிக்கு மலர், நான் மந்திரம் சொன்னாதான் சாமிக்கு மந்திரம், அதை மிஸ் பண்ணிவிட இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அதுன்னு தான் நினைக்கிறோம். இதெல்லாம் சாமி ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமமா இருக்கட்டும் வேதமா இருக்கட்டும் சாமி கிட்டதான் கூட்டிட்டு போகும், சாமியோட நம்மளை கனெக்ட் பண்ணாது. புரியுதுங்களா? சாமி கிட்ட கூட்டிட்டு போகும். சிவபூசை எதுக்காக? சிவபூசை எதுக்காக? சாமி கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு. சாமி கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு. வேதங்கள் எதுக்காக? சாமி கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு. தொண்டுகள் எதுக்காக? சாமி கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு. அதுக்கப்புறம் நாம் செய்யற பூசணைகள் எதுக்காக? சாமி கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு. போற்றி எதுக்காக? போற்றி எதுக்காக? சாமி கிட்ட கூட்டிட்டு போறது. ஆனா நம்ம முழுவதுமா நாம செய்யற போற்றியிலதான் வாழ்றா, நாம செய்யற போற்றியிலதான் பெருமான் இருக்கான்ற நினைப்பை மட்டும் நீங்க மறந்துடணும். அடிக்கடி நான் இது கிட்டத்தட்ட 50 அமர்வுகளுக்கு மேலாக அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன். காரணம் என்னன்னா, நாம இன்னைக்கு சாமிக்கு நைவேத்தியம் வைக்கலன்னா அவனுக்கு நைவேத்தியம் இல்லாம போயிடும்.
ஆக நாம நைவேத்தியம் பண்ணலைன்னா சிவபெருமானுக்கு சாப்பாடு இல்லைன்ற நினைப்பு வரக்கூடாது. நாம பூ வைக்கலைன்னா அவனுக்கு பூ இல்லாம போயிடும். நாம தூபம் காட்டலைன்னா அவனுக்கு தூபம் இல்லை. இந்த நினைப்பு மட்டும் வந்துடக்கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாமி புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா எல்லாருக்கும்? இந்த நினைப்பு மட்டும். இப்போ சிவபூசணையா இருக்கட்டும், வேதங்களா இருக்கட்டும், சாத்திரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே சிவபெருமான் கிட்ட நம்மளை கொண்டு போகக்கூடிய கருவிகள் மட்டும்தான். புரியுதுங்களா? என் கூட ஒரு ஒரு 4 நிமிஷம் இருக்க முடியுமா? என் கூட அடியார்கள் ஒரு 4 நிமிடம். இப்ப முக்கியமான வேலை இருக்கா இல்ல இப்படி ஓரளவுக்கு என் கூட இருக்கலாமா? சரி, நீங்க முடிஞ்சவங்க என் கூட வீடியோ ஆன் பண்ணி இருங்க. வேலை இருக்கிறவங்க காதுல ஹெட்போன் போட்டு பக்கத்திலேயே இருங்க. அது கொஞ்சம் முக்கியமான செய்தி. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கேள்வி, கஷ்டமான கேள்வி இல்ல, ஈஸியான கேள்விதான் கேட்க போறோம். அதனால கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணும். சரிங்களா? இப்போ ஒரு பெரிய மண்ணு குவியல் இருக்கு, ரொம்ப பெரிய ஒரு மலை, ஒரு பெரிய மண்ணு மாதிரி இருக்கு, மண்ணு குவியல் இருக்கு. அந்த மண்ணை நாம் மண்ணு குவியல அப்படி என்ன பண்ணோம்? சரிச்சு விடணும். என்ன எது வேணும் நம்மளுக்கு? மண்ணு குவியல சரிச்சு விடணும். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? மண்வெட்டி இருந்தா மண்ணை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மண்ணை சரிச்சு விடலாம். சரிங்களா? இப்போ ஒரு 2 மாடி அளவுக்கு மண் இருக்கு, அதுக்கும் மண்வெட்டி தான் வேணும் இல்ல? எவ்வளவு மாடியா இருந்தாலும் ஒரு 10 பேர் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஆமாவா இல்லையா? 10 பேர் சேர்ந்து வேலை பார்த்தோம்னா 2 மாடி அளவுக்கு மண் இருந்தாலும் எடுத்துடலாம். சரி, இன்னொன்னு ஒரு பெரிய மரம் இருக்கு, மரம். சரிங்களா? மரம் இருக்கு. அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணோம்? அதை அப்படியே வேரோட எடுக்கணும், புடுங்கணும். அப்ப என்ன வேணும் நம்மளுக்கு? இந்த புல்டோசர் ஜேசிபி விட்டுருவோம். ஜேசிபி நீங்க மாடர்னைஸ்க்கு வந்துட்டீங்க. நான் சப்போஸ் ஜேசிபி கண்டுபிடிக்காத கடப்பாறை வேணும். கடப்பாறையும் கோடாரி ரெண்டுமே வேணும். அருமை அருமை. சரி, அடுத்து ஒரு பெரிய பாறை இருக்கு, பாறை. அந்த பாறைய அப்படியே உருட்டி விடணும். அங்க என்ன பண்ணும்? கண்டிப்பா ஒரு கடப்பாறை இல்லாம அங்க கோடலி தேவையில்லை. கடப்பாறை வச்சு நென்பனோன்னா என்ன ஆயிடும்? பாறை உருண்டு வந்துடும். ரொம்ப பெரிய பாறை இல்ல? பெரிய பாறை. எத்தனை பேர் கடப்பாறை? ஒரு 500 பேர் 1000 பேர் வச்சு உருட்டணும். ஆமாவா இல்லையா? ஜேசிபி வேணுங்க ஐயா. ஜேசிபில இந்த காலத்துல இல்லாம நீங்க ரொம்ப மாடர்ன் காலத்துக்குள்ள போக வேணாம். யானை கட்டி இழுக்க சொல்லலாம். யானை. சரி, அப்போ நல்லா ரொம்ப முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி, எல்லாரும் உற்று கவனிக்கணும். ஒரு பெரிய மரம். சரி, இப்போ பெரிய ஒரு 10 மாடி அளவுக்கு ஒரு மண்ணு குவிஞ்சு கிடக்கு. இந்த மண்ணை சரிக்கணும்னா நாம மண்வெட்டி, எத்தனை மண்வெட்டி? ஒரு 500 மண்வெட்டியை வச்சு என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். ஒரு 10 நாள் உழைச்சோம்னா அதை சரி பண்ணி சமப்படுத்திடலாம். 10 நாள் ஒரு 500 பேர் சேர்ந்து வேலை பார்த்தோம்னா 5 மாடியா இருந்தாலும் நம்ம சமப்படுத்திடலாம். சரி, அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. ஆலமரத்தை அப்படியே வேரோட சாய்க்கணும், இல்ல ஆலமரத்தை வெட்டி அப்படியே தள்ளணும். அப்படின்னா ஒரு 100 பேர் கோடாலியை வச்சு ஒரு 25 நாள் வெட்டினோம்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர் 25 நாள் நம்ம வெட்டினோம்னா அந்த ஆலமரத்தை தொடர்ந்து வெட்டணும். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையை உடைக்கணும்னாலும், அந்த பாறையை பொழக்கணும்னாலும், அதை நகர்த்தணும்னாலும் ஒரு கடப்பாறையை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இடிக்கணும். ஆக மிகப்பெரிய செயல்கள். சாமி, வெடி வச்சு தகர்க்கணும். நான் உங்களை மாடர்னைஸ்டா சொல்ல, பழங்கால முறைப்படி சொல்லிட்டு. நீங்க எல்லாம் வெடி வச்சு தகர்க்கலாம், குண்டா போடலாம், அம்மா சொல்றோம், அதுக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம். நான் சொல்ற மட்டும் கவனிங்க. நான் சொல்றது கவனிங்க. இனிமே யாரும் பேச வேண்டாம். உங்ககிட்ட கேள்வி கேட்டா மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். இனிமே யாரும் குறுக்கிட வேண்டாம். முக்கியமான செய்தி, ஒரு பெரிய அப்படியே மலை மாதிரி மண்ணு கிடக்கு. அதை அரிச்சு கொண்டு வரணும்னா மண்வெட்டியை பல காலம் வெட்டி எடுக்கணும். ஒரு பெரிய மரம், ஆலமரம் இருக்கு, அதை அப்படியே சாய்க்கணும் அப்படின்னா பல பேர் கோடாரியை வச்சு எவ்வளவு உழைப்பு. உங்களால உழைப்ப யோசிக்க முடியுதா? நிறைய பண்ணும். ஆனா அதை விட பெரிய ஒரு பாறை இருக்கு, அதை உருட்டி விடணும், அதை 2ஆ பொழக்கணும், இல்ல பாறையை தள்ளி விடணும் அப்படின்னா ஒரு நிறைய கடப்பாறைகளை வச்சு நிறைய பேர் சேர்ந்து பண்ணா இதெல்லாம் பண்ண முடியும். நாம செய்யற சிவப்பூசை இருக்குல்ல,
நாம எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நாம சிவபூசை என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு மண்வெட்டியா நினைச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வினைகள்லாம் வெட்டி வெட்டி அதை வந்து எடுத்துடலாம்னு தினம் என்ன பண்றோம், மண்வெட்டி எடுத்து சிவபூசைக்கு வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கோம். பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா, தொண்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கோடாலி எடுத்து மரத்தை வெட்டுற மாதிரி தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? தொண்டு அதுவும் கடினமான காரியம்தான். சரி, பாதி பேர் என்ன பண்றாங்க, நாங்க சாத்திரம் படிக்க போறோம், நாங்க தோத்திரம் படிக்க போறோம், இதுல இறைவனை பாத்துடலாம். முக்கியமான செய்தி சொல்ல போறேன், எல்லாரும் எங்க இருந்தாலும் வந்துருங்க, எங்க இருந்தாலும் வந்துருங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம வந்து அந்த சாத்திரம் படிச்சிடலாம், தோத்திரம் படிச்சு பெருமானை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடப்பாறையை வச்சு நம்ம பாறாங்கல்ல உருட்டுற மாதிரி அதையும் கடினமான வேலையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ சிவபூசை பண்ணி சிவபெருமான் அடைஞ்சிடலான்னு மண்வெட்டியை வெட்டி எல்லாரும் வெட்டி எடுத்து உள்ள போடுற மாதிரி எல்லாரும் அப்படி பண்றாங்க. சண்முக சுந்தரி அம்மா மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. மறந்துடுறாங்க அடியார்கள். மியூட் பண்ணிக்கலாம் அம்மா, மியூட் பண்ணி யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க, தயவுசெய்து அன்மியூட் பண்ணாதீங்க. நம்ம சிவபூசை அப்படிங்கிற மண்வெட்டிய வச்சு இப்போ நீங்க ஒருத்தவங்க நல்லா கவனிங்களேன், நீங்க நல்லா கவனிங்க, நீங்க ஒருத்தவங்க தான் இருக்கீங்க, ஆனா 5 மாடி மண்ணு கிடக்கு. என்னைக்கு வெட்டி என்னைக்கு எடுக்கிறது? சண்முக சுந்தரி அம்மா சுவாமி அம்மா கேக்குதுங்களா? மியூட் பண்ணிக்கோங்க சாமி, இடைவிடாத வெட்டிட்டே இருக்கணுங்க ஐயா. அன்மியூட் பண்ணி மியூட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க சாமி. அன்மியூட் ஆகுது, சத்தம் அதிகமா மன்னிக்கணும் அம்மா, மன்னிக்கணும். இப்போ சிவபூசை அப்படிங்கிற மண்வெட்டிய 10 மாடி லோடு மண் இருக்கிற மண்ணை ஒத்தாலா வெட்டினோம்னா என்னைக்கு எடுக்கிறது? அதுக்குள்ளேயே பாதி சோர்ந்துருவோம், நமக்கு உடம்புல தெம்பு இருக்குமான்னு தெரியல, சாப்பிட்டு வெட்டினாலும் என்னைக்கு வெட்டுறோம்னு தெரியல. அது மாதிரி ஒரு கணக்கு சிவபூசை. நாம என்ன பண்றோம், தொண்டு செஞ்சிடலாம், தொண்டு செஞ்சு சிவபெருமான் அடைஞ்சிடலான்றது ஒத்த ஆளு ஒரு கோடாலிய வச்சு ஒரு பெரிய ஆலமரத்தை வெட்டுறது. என்னைக்கு வெட்டுறது? ஆலமரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு வெட்டி எடுக்கிறது? கஷ்டம். புரியுதுங்களா? கஷ்டம். அதை விட இல்லங்க நீங்க சாத்திரம் படிச்சிடலாம். இப்போ ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு, என்னது, நீ சாத்திரம் படிச்சாதான் சாமியை பார்க்க முடியும் இல்ல சொல்றாங்களா? இல்ல, நீ சாத்திரம் தெரியலையா உனக்கு சாமி தெரியாது, நீங்க சிவஞான போதம் தெரியலையா உனக்கு சாமி தெரியாது, உனக்கு பதிபசு பாசம் தெரியலையா உனக்கு சாமி தெரியாது. நீ எல்லாரும் கிளாஸுக்கு வரணும். எந்த கிளாஸுக்கு? சாத்திர கிளாஸுக்கு, சித்தாந்த கிளாஸுக்கு வந்தாதான் நீ சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்வது எப்படின்னா, பெரிய பாறாங்கல்ல ஒரே ஒரு ஆள் கடப்பாறையை வச்சு நோண்டுறதுக்கு சமம். இப்படி என்ன நம்பினாலும் அந்த கடப்பாறையை நம்ப முடியுமா? நம்ப முடியாது. ஆனா கவனிக்க, முக்கியமான செய்தி, இந்த மூணு செயலையும் ஒரே ஒரு செயல் நிகழ்த்திடும். என்னன்னா, ஒரு பெரிய மழை, சோன்னு ஒரு மழை பெய்யுது. அந்த மழையில அடிச்ச தண்ணி 1.5 மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப நேரம் இல்ல, 1.5 மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கு. அந்த 1.5 மணி நேரம் மழை பெஞ்சதுல அந்த 10 லோடு மண் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சரிஞ்சு கீழே வந்துச்சு. அவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்கு இல்லையா, வேரோட அரிச்சு கீழே போட்டுருச்சு. அவ்வளவு பெரிய என்ன இருக்கு, அவ்வளவு பெரிய பாறை இருக்கு இல்லையா, அதை உருட்டி தள்ளி விட்டுருச்சு. அந்த ஒரு மழை, நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி, எல்லாம் ஆன் பண்ணிருங்க. அந்த ஒரு மழை மண்ணையும் சலிச்சிருச்சு. மண்வெட்டி தேவையில்லை. நல்லா கவனிங்க, மண்வெட்டி தேவையில்லை. அதே போல அந்த மரத்தையும் வேரோட உருவி எடுத்துருச்சு, அதுவும் தேவையில்லை. அது போல அந்த பாறையையும் உருட்டி விட்டுருச்சு. இப்ப கடப்பாறை தேவையில்லை, மண்வெட்டி தேவையில்லை, அதுக்கப்புறம் நமக்கு கோடாரியும் தேவையில்லை. எல்லாம் எவ்வளவு நேரத்துல முடிஞ்சு? 1.5 மணி நேரம் மழையில 1.5 மணி நேரம். நம்ம எல்லாம் 10 நாள் 15 நாள் 50 நாள் உழைக்கல. 1.5 மணி நேரம் மழையில மண்ணும் சரிஞ்சிருச்சு, மரமும் வேரோட அருந்துருச்சு, பாறையும் உருண்டுருச்சு ஒரு மழையில. அது போல உங்களுடைய கண்ணீர்னாலதான், உங்க கண்ணீர் வந்துச்சுன்னா, சிவபூசையில கண்ணீர் வந்தாலும் சரி, இல்ல தொண்டுல கண்ணீர் வந்தாலும் சரி, இல்ல சாத்திர தோத்திரம் படிக்கிறப்ப கண்ணீர் வந்தாலும் சரி, உங்க கண்ணீர் மலையில தான் இது எல்லாத்தையும் கரைக்க முடியும் ஒத்தாளா. சிவபூசை பண்ணியோ, தொண்டுகள் செய்தோ, சாத்திரம் தோத்திரம் படிச்சோ,
திருவாசக முற்றோதல் 1000 முறை செஞ்சோ, 12 திருமுறைகளை 10,000 லட்சம் முறை சொல்லியோ, பல கோடி போற்றிகள் செய்தாலும் கண்கள்ல நீர் என்ற மழை வராம மண் சரியாது, மரம் உருவாது, பாறை அகலாது. இது மூணுமே ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற முப்பொருளும் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நீங்க கவனிங்களே ஒரு நிமிஷம். நீங்க மண்ணை வெட்டுறீங்க, மண் வெட்டி வச்சு மண்ணை வெட்டுறீங்க, சலியுமா சலியாதா? சலியும். 10 மாடி அளவுக்கு மண் இருக்கு, ஒத்தால மண் வெட்டி வரத்தான் செய்யும். ஆனா என்னைக்கு அது ஃபுல்லா சரியாகும்? ஆகாது. என்னைக்கும் சரியாக. எத்தனை நாள் வெட்டினாலும் சரியாக போறது இல்லை. ஆனா ஒரே ஆள் கோடாளி வச்சு வெட்டினாலும் வெட்டதான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் கட் பண்றப்ப கொஞ்சம் மூளை கட் ஆகும், கொஞ்சம் மூளை கட் ஆகும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட். என்னைக்கு மொத்தமா வெட்டி எடுக்குது? நமக்கு தெம்பே போயிடும். ஜலியா ஒத்தாச்சு. அந்த மரத்தை வெட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமா சிப்பு சிப்பா விழுகும், சிப்பு சிப்பா விழுகிற மாதிரி தெரியும். அது மாதிரி நீங்க செய்த சிவபக்திக்கு சாமி அருள் செய்வாரு. எப்படி? ஒத்தாலா மண்வெட்டியை வெட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அருள் செய்வார். நீங்க வெட்டினாலும், ஆலமரத்தை வெட்டினாலும் ஆலமரம் கொஞ்சம் கொஞ்சமா உடையும். அந்த மாதிரி உடையும் உங்களுடைய ஆணவம், கண்மம், மாய. அதை விட பெருசு பாறாங்கல்ல அசைக்கவே முடியாது. கடைசி என்ன பண்ணாலும் அசைக்க முடியாது. அது மாதிரிதான் என்ன எடுத்துருக்கோம்? சாத்திரம் படிச்சது சாமியை பார்த்துடலாம், தோத்திரம் படுத்தவே சாமியை பார்த்தோம். இன்னைக்கு கவனிங்க, அன்பு என்ற கண்ணீர் மழை ஒண்ணு போதும் பாறாங்கல்ல நகர்த்திரும், பெரிய மண்ணை சரிச்சிரும், பெரிய ஆலமரத்தை வேரோட உருவிடும். நீங்க இது இல்லாம செஞ்சாலும் கிடைக்கும். எவ்வளவு சிவபூசை கிடைக்கும்? பெரிய ஆலமரத்தை வெட்டுறப்போ திரியா விழுகும் பாருங்க, அந்த மாதிரி சிவபூசை பலன்கள் கிடைக்கும். ஆனா அவனுக்காக கண்கள்ல நீர் பெருக்குகின்ற அந்த கண்ணீர் மழை என்பது செயற்கரிய செயல்களை செய்து காட்டும். அவனுக்கு அழுக வரணுன்றதுக்காகத்தான் தொண்டு செய்யறோம். அவனுக்கு நாம அழுக வரணுன்றதுக்காகத்தான் சாத்திரம் அடிக்கிறோம். அவனுக்கு அழுக வரணுன்றதுக்காகத்தான் சிவபூசை பண்றோம். ஆனா இது மூணுலையும் எனக்கு அழுக வரல, கண்ணீர் வரல, அவனுக்காக அகம் குலையல, எதுவும் நடக்கலைன்னா இது மூணும் ஒரு கடப்பாறையை வச்சு பாறாங்கல்ல நம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி சமம். இந்த ஜென்மத்துல பாறாங்கல் நகராது. இந்த ஜென்மத்துல பாறாங்கல் நகராது. இந்த ஜென்மத்துல அந்த ஆலமரம் ஜாயாது. இந்த ஜென்மத்துல அந்த மிகப்பெரிய மலை மண் குன்று அறியாது. புரியுதுங்களா? இறைவனுக்கு குலைவதற்காகத்தான் இந்த எல்லாமே நாம பண்ற பூசணைகளா இருக்கட்டும், எல்லாமே அகம் குலைவது நடக்காம போயிடுச்சுன்னா இது எதுவுமே பயனற்றது. அகம் குலைவதை கத்துக்கணும். அதுதான் நம்ம. நீச்சல் போய் கத்துக்கிட்டியான்னு கேட்டான். எனக்கு தெரியும், கடப்பாறை நீச்சல் தெரியும், குத்துப்பாறை நீச்சல் தெரியும், வால்பாறை நீச்சல் தெரியும், எல்லாம் தெரியும் தான். சரி போய் குதிச்சு நீச்சல் அடிச்சு காட்டுறான்னா, ஐயோ இவ்வளவு நாள் நான் தரையில தான் நீச்சல் அடிச்சு பழகினேன், நிஜமூலே தண்ணியில நான் குதிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நாம கத்துக்க வேண்டியத முறையா கத்துக்காம வேற எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கோம். வேற எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய பரிசல் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. பரிசல் ஓடிட்டே இருந்தான். பரிசல் ஓடிட்டே இருந்தான். கவனிங்க, பரிசல் ஓடிட்டே இருக்கிறப்போ சுந்தரி அம்மா சுவாமி அன்னியர் பண்ணுங்க சாமி. இப்ப பரிசல் போய்கிட்டே இருக்கு. அதுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் வயசான தாத்தா. அதுல வந்துட்டு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி தம்பி திருக்குறள் படிச்சிருக்கியாப்பா அப்படின்னாரு. படிக்கலங்கய்யா. பரிசல் விட்டுறவன், படிக்காதப்ப படிக்கலங்கய்யா அப்படின்னு. வாழ்க்கையில 25 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேடா அப்படின்னாரு. திரும்ப வண்டி போய்கிட்டே இருக்கு. தம்பி திருமுறை படிச்சிருக்கியான்னாரு. இல்லங்கய்யா, வாழ்க்கையில 50 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டடா அப்படின்னாரு. திரும்ப பரிசல் போயிட்டே இருக்கு. தம்பி சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கியா, சாஸ்திரம் தோத்திரம் எல்லாம் படிச்சிருக்கியான்னாரு. ஐயா அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க, வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டடா. திருக்குறளும் படிக்கல, சாத்திரமும் படிக்கல, தோத்திரமும் படிக்கல, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டா. இப்ப நடு ஆறுக்கு வந்துருச்சு. திடீர்னு படகுல ஓட்ட வந்துருச்சு. ஓட்ட வந்து தண்ணி துப்பு துப்புன்னு வருது. வந்த உடனே கேட்கிறாரு அவரு, சாமி இவ்வளவு கேட்டீங்களே, உங்களுக்கு நீச்சல் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. ஐயோ நான் படிக்கலையே அப்படின்னாரு.
போச்சு உங்க வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் குதிச்சு தப்பிச்சு என்ன பண்ணிட்டான், கரைக்கு போயிட்டான். அந்த அவ்வளவு படிச்சவர் என்ன பண்ணிட்டார், தண்ணிக்குள்ள மூழ்கி ஒண்ணும் இல்லாம போயிட்டார். அது மாதிரி இறைவனுக்கு நாம படிக்க வேண்டிய ஒரு படிப்பு அன்பினாலே அகங்குழைவதுதான். அன்பினாலே அகங்குழைவது அன்றி நீங்க எப்பேற்பட்ட படிப்பு படிச்சு வச்சாலும் அந்த படிப்பினால சிவபெருமான தொடக்கூட முடியும். பார்க்கலாம் அவன் கூட பேசலாம், ஆனா அவனோடு கலக்கின்ற ஆற்றல் அன்பென்ற பெரும் பெரும் மந்திரத்துக்கே இந்த சிவபூசை கூட்டிட்டு போகும். நீ கவனிங்களேன், நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்ல, காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. மனத்தொள் மாயன்னை மாசரு சோதியை புனிற்று பிள்ளையை வெள்ளைமதி சூடியை எனக்கு தாயை எம்மானிடை மருதினை நினைத்திட்டு ஊறி நிறைந்ததென் உள்ளமே. அப்போ பாடுவது எதற்காக? சிவபெருமானுக்கு ஏன் பாடல் சொல்றாங்க? ஏன் பாட சொல்றாங்க? அவனுக்கு பாட்டு கேட்கணும்னு ஆசையா சிவபெருமானுக்கு? ஏன் இறைவனுக்கு முன்பாக நின்று திருமுறைகளை பாடணும்? நீங்க தான் சொல்லணும். இப்ப பதில் பேசலாம் நீங்க எல்லாம். திருமுறைகள் அவர் விரும்புவாருங்கய்யா. சரி, திருமுறை விரும்புவாரு சாமி. அருமை. வினை களி இருக்குங்க ஐயா. ஆஹா, தெய்வீக நாயகியம்மா அருமை. வினை கழியிறதுக்கு திருமுறைகள் எல்லாம் இறைவனை போற்றி போற்றி பாடுறதுதாங்க ஐயா. திருமுறைகள்லாம் இறைவனை போற்றி போற்றி பாடுவது. ஐயா அவரை பார்த்து ரசிச்சு ரசிச்சு பாடுறாங்க. அவர் நேர்ல அவரை பார்த்து ரசிச்சு ரசிச்சு கருணையா அழுது அவரை பார்த்து பாடுறதுக்காக பாடும்போது நம்ம அதுலயே நம்ம பாடும்போது அதுலயே நம்ம உள்ள உருகி அவர்கிட்ட போற மாதிரி ஒரு இதாயிருங்க ஐயா. அதுல இருக்கிறத எல்லாம் நல்லா கவனிங்க. அருமை அருமை. எல்லாரும் சொன்னதுக்கு கரெக்ட் தான். திருமுறையை நம்ம எதுக்காக பாடணும்னா, திருமுறையில இறைவனை பற்றி செய்தி சொல்லிருக்காங்க. அதை பாடும்போது அதனுடைய அந்த வரிகளுடைய உணர்வு நமக்குள்ள வரணும்ன்றாங்க. புரியுதுங்களா? திருமுறை அதனாலதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த பாட்டினுடைய பொருளை நாம எடுத்துக்கணும்ன்றதுக்காகத்தான் பாட்டா சொல்லி வச்சாங்க. அந்த பாட்டினுடைய பொருளை உணரலன்னா நமக்கு சிவபெருமானுடைய தன்மையை அந்த பாட்டுல சொல்லி வச்சாங்க. அந்த பாட்டினுடைய பொருளை உணர்ந்தா நமக்கு என்ன ஆகும்? அவனுடைய அந்த அனாதி கருணை புரியும் அகம் குழையும். சித்தாந்தம் படிக்கிறப்போ அங்க இருக்கிற பரசிவம் ஆதிசிவமா இறங்கி ஆதிசக்தியா இறங்கி நாதம் விந்து சாதாக்கியம் சுத்த வித்தை அப்புறம் மாயஸ்வரம் இறங்கி அதுக்கப்புறம் 7 தத்துவங்களா கலை அராகம், அது என்னது மன்னிக்கணுமே, வித்யா தத்துவங்கள். இறங்கி அதுக்கப்புறம் 24 தத்துவங்களை வச்சு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்றப்போ எங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிறப்போ கண்கள்ல நீர் வர்றதுக்காகத்தான் படிக்கிறோம். அவன் எவ்வளவு கருணையாளன், அவன் வர வேண்டிய அவசியம்னு இறங்கி இது எல்லாமே கண்கள்ல நீர் பெருக்குவதற்காக அவன் கருணை கடைசி வரைக்கவே நாம் அதை உணராம நமக்குள்ள எந்த விதமான உணர்வுகளை ஏற்படுத்தாம நம்ம போற்றி செய்வதனாலயோ திருமுறை படிப்பதனாலயோ. ஆனா இது நான் சொல்றது கடைசி நிலைக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நிலையில புரியாம படிக்கலாம், தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் நிலையில எல்லாம் புரிஞ்சுதான் படிக்கணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நிலையில ஏதோ ஒரு ஆசை புரியாம படிச்சோம். ஆகா 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 நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுது நெருநெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகலி ஆண்ட குறும்படி எல்லாம் படிக்கிறப்ப என்னமோ நல்லா இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதை என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள போகணும். போய் அருள் உணர்ந்தாதான் நமக்கு கண்கள் அகம் குலையும். அப்ப திருமுறை படிச்சா எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான். திருமுறை படிச்சா பெருமான் திருவடி கிடைக்கும். திருமுறை படிச்சா நம்மளுடைய வினை கழியும். எல்லாமே இறைவனை பற்றிய புரிதல் ஏற்படுத்துவதற்காக வச்ச சிலபஸ். புரியாம மக்கடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்ல, மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறது. மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா என்ன ஆகும்?
என்ன ஆகும்? கண்ணுல கண்ணீர் வராதுங்க ஐயா, அவர்கிட்ட அப்பங்கிட்ட போக முடியாதுங்க ஐயா. மனப்பாடம் பண்ணி ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனால அடுத்த விஷயம் போக முடியாது. ஏன்னா அவனுக்கு அதை மட்டும் தான் தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. 5ஆம் வாய்ப்பாடம் மட்டும் சொல்லிருப்பாங்க வரும் போதுன்னு. அதனால 5ஆம் வாய்ப்பாடம் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் திடீர்னு 7 × 9 எத்தனைன்னு கேட்டா தெரியாது, பயன்பாட்டுக்கு வராது. ஐயா அது குருட்டு மனப்பாடங்கய்யா, அர்த்தம் புரியாதுதான் படிப்பாங்க ஐயா. அதனால முதல்ல குருட்டு மனப்பாடம் பண்றது நல்லது, தப்பு இல்ல. முதல்ல எடுத்த உடனே குருட்டு மனப்பாடம் பண்றது நல்லது, அப்படித்தான் பண்ணணும். ஆனா அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே அடியன் சொல்வது எல்லாமே புரிந்த அடியார்களுக்கு தான், முதல் நிலையில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை நான் சொல்லல. ஆனா சிவபூசை வந்து முதல்ல பண்ணணும், புரியுதோ புரியலையோ சொல்றது எல்லாத்தையும் போட்டு பண்ணணும். அப்புறம்தான் அந்த வார்த்தைகள்லாம் புரிஞ்சு செய்யறப்போ கண்கள்ல அகம் குழையாம சிவபூசை பண்ணக்கூடாது, தேவையில்லை. 1000 சிவபூசை பண்ணாலும் பயன் இல்லை, புரியுதுங்களா? அவனை பார்த்த உடனே பெருமானே எனக்காக இறங்கி வந்திருக்கியா, இந்த பிறவில எப்படியாவது என்னை கூட்டிட்டு போயிடுவியா சாமி, இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து என்னை எப்படியாவது நீ அழைச்சிட்டு போயிடுவியாப்பா, இந்த அல்லல் எனக்கு அல்லல் போம், மன்னிக்கணும், துன்பம் போம், துயரம் போம், நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுது. அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டனுக்கே சொல்றாங்க இல்லையா? அது புரிஞ்சா புரியறதுக்காக தான் எழுதி வச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் மந்திரம் சொல்ற மாதிரி எது புரியுதோ புரியலையோ அது சொல்லாம இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அன்பாலை அகம் குழைந்து கண்ணீர் மல்கி வேண்டணும்னு புரிஞ்சாலும் புரியலனால 10 சிவபூஜை செய்யணுங்கய்யா, அப்புறமா அர்த்தம் புரியும் தானாவே அப்படின்னு சொல்றேங்க ஐயா. ஐயா சாமி கிட்ட அதாவது பூஜை தொண்டு எல்லாமே சாமி கிட்ட கூட்டின்னு போறதுதான். ஆனா அன்பால அகம் குழைஞ்சு இறைவனோட கலக்கணும்னு சொன்னீங்க. நம்ம பாடுறது எல்லாம் உணர்ந்து நம்ம சொன்னது அகம் குழைஞ்சு சொல்றதுதான் இறைவன்கிட்ட நம்மளை கூட்டின்னு போகணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தொண்டினால எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா ராகம் தான், எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, என்ன கவனிங்க, எல்லாம் ஆன் பண்ணுங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. சில பேர் ஆன் பண்ண முடிச்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் ஆன் பண்ண. எனக்கு புவனேஸ்வரி அம்மா இப்பயே தர்றாங்க, மீனாட்சி அம்மா அவங்க கூலி கொடுத்துட்டே இருக்காங்க, ஜானகி அம்மா கூலி கொடுத்துட்டே இருக்காங்க, சாந்தாமணி அவங்க எல்லாம் கன்சிஸ்டன்டா கூலி கொடுங்க. சரி, முக்கியமான செய்தி, சில பேரு பாட்டினுடைய பொருள்ல தங்காம ஏதோ தங்கிட்டு இருப்பாங்க, சந்தத்திலேயே தங்குவாங்க. சந்தம், அந்த சந்தம் ஆஹா இப்படி இருக்கு, இப்படிதான் பாடணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூன்லயே தொங்குவாங்க. டியூன்ல தொங்குறது ஒரு குரூப்புக்கு 2 குரூப்புங்க, 2 திருவாசனை குரூப், மன்னிக்கணும் 2 திருவாசக முற்றோதல் குரூப் வர்றாங்க. வந்தா சேர்ந்து படிங்கன்னு கேட்டா நாங்க சேர்ந்து படிக்க முடியாது. ஏன்? அவங்க வேற டியூன்ல பாடுவாங்க, நாங்க வேற டியூன்ல பாடுவோம். எங்களுக்கு குழம்பிடும். என்ன குழம்பும் எனக்கு தெரியல, என்ன குழம்பும்? டியூன்ல தொங்குறதுக்கா திருவாசக முற்றோதல்? டியூனா அது பேர் என்ன பட்டிருக்காங்க? வாசகம். நீங்க வாசிச்சா கூட போதும். நீங்க மத்த எல்லாத்துக்கும் பண்ணு உண்டு, திருவாசத்துக்கு என்ன கிடையாது, பண்ணு கிடையாது. இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்குவோன்றதுக்காகத்தான், இந்த மாதிரி அடிச்சு நம்ம மல்லு கட்டுவோன்றதுக்காகத்தான் மணிவாசகர் பண்ணு வைக்கல. நீ வாசிச்சா கூட போதும்ட்டான். ஆனா நம்ம என்ன பண்றோம், திருவாசகத்துடைய பொருள் உணர்றதுக்கு முயற்சி செய்யாம, இதுல நான் டியூன் போட்டிருக்கேன், இந்த டியூன்ல படிக்கலைன்னா எனக்கு என்ன வராது, எங்களால ராக வராது, நாங்க உங்க கூட படிக்க மாட்டோம், நீங்க எங்க கூட படிக்காதீங்க, நாங்க 2 பேரும் வேற இடத்துக்கு போங்க. நீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, மைக் அவங்ககிட்ட கொடுங்கன்னா அவங்க டியூனை மாத்திடுவாங்க, அதனால மாறிட்டு போகுதுன்ற. இதே டியூன்ல தான் படிக்கணும்னு ஏதாவது நியமம் இருக்கா? நீங்க வந்து இல்ல இந்த பாட்டு இருக்கு, எது சரி ஏதாவது பாட்டு, வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தல முப்பூரம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர.
இப்படி பாடினா நல்லா இருக்கும். இல்ல வேற மாதிரியும் பாடலாம், இல்ல வாசிக்கலாம். வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உழைந்த நமக்கு பூரம், தப்பு இல்லையே. அப்படி எல்லாருக்கும் இடம் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்குத்தானே முற்றோதல், அதுக்குத்தானே விஷயம். புதுசா வந்தவங்களுக்கு இடம் கொடுத்து எல்லாரையும் ஆதரிச்சு அரவணைச்சு நீங்களும் சிவபெருமான்கிட்ட வாங்கன்னு மணிவாசகர் நம்மளை கூப்பிட்ட மாதிரி மணிவாசகருடைய சீடர்களாக இருக்க நாமளும் எல்லாரும் வந்து சிவபெருமான் திருவடி அடைங்கன்னு சொல்லுவதுதானே. அங்க போயிட்டு டியூனை பிடிச்சே தொங்குறது. சில பேர் தப்பா பாடுனா புடிச்சு திட்டுறது தெரியாம. அன்னைக்குதான் இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா, அப்பெல்லாம் வந்து நான் சொல்றது 18 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷம் 15-16 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி திருவாசகம் பிரிச்சு போட்ட புக்கு, பெரிய பெரிய எழுத்துள்ள புக் எல்லாம் கிடையாது. அப்ப திருவாசகத்துக்கு பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு ஒரு நூலகம் இருக்கும், அது வந்து ஆன்லைன்ல இருக்கும். அதுல இருந்து பிரிண்ட் போட்டுக்கலாம் நம்ம. அப்படிதான் திருவாசகம் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் செய்யுள் ஒட்டி ஒட்டி இருக்கும். நீங்க பாத்துறீங்களா? இப்ப செய்யுள் நமக்காக பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒட்டி ஒட்டி இருக்கும். அதை பிரிச்சு படிக்கிறதுலாம் கஷ்டம். கடைசி வரைக்கும் தப்பாதான் படிச்சோம், வாசிக்கவே வராது, தப்பான எழுத்துலதான் படிச்சோம். அப்படி யாராவது தப்பு பண்ணிட்டா உடனே என்ன பண்றது? உடனே அவங்கள போட்டு வையிறது. நீங்க என்ன தப்பா பாடிட்டீங்க, நீங்க எல்லாம் ஒரு ஆளா, அபச்சாரம் பண்ணிட்டீங்க, வாழ்க்கையில நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு திட்டுறது. இப்படி எழுத்துல புடிச்சே தொங்குறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேரு அந்த டியூன்லயே பிடிச்சு தொங்குறது. சில பேரு எனக்குத்தான் புகழ் வரணும், மைக்கு என்கிட்டதான் இருக்கணும், வேற யாருக்கிட்டையும் போக கூடாதுன்னு புகழுக்கே பிடிச்சு தொங்குறது. நான் பாடுற மாதிரி சாமிக்கு யாருக்குமே வராதுன்னு. சில பேர் பெருமைக்கு தொங்குறது. ஓகேங்களா? இப்படி. ஆனா அங்க உள்ள இருக்கக்கூடிய பொருளை உணரணுங்கிற எண்ணம் இல்லாம நாம இத்தனை காரியம் செய்யறதும் எதுக்கு புறம்பு? நாம எதுக்கு புறம்பு? நம்ம எல்லாம் யாருக்கு புறம்பு? சிவபெருமானுக்கு புறம்புங்கய்யா. ஆக 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 கரெக்ட். நல்ல வேலை திருவாசு. நாம எல்லாம் சைவத்துக்கே புறம்பு, சைவத்துக்கே புறம்பு, புறகு. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஐயா ஒரு சந்தேகம். இப்போ யாருக்கு எப்போ பாடலாம்னு சொல்றீங்க, சிலர் வந்து திருவாசகத்தை வந்து வேக வேகமா பாடுறாங்க. அதாவது இப்ப காலைல ஆரம்பிச்சா சாயந்தரம் முடிக்கணும்னா நேரமின்மை காரணமா கடகடகடன்னு பாடுறாங்க. அது தப்பு தானுங்க ஐயா? ரொம்ப ஃபாஸ்டா பாடுறோம். அதுதான் அதுல முக்கியமான வரி. இது நம்ம இப்படி பண்ணுவோன்றதுக்காக தான் சாமி என்ன போட்டுறாரு? வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க எழுதிட்டாரு. வேகம், எனக்கு வேகம் இருக்கக்கூடாது சாமி, நிதானமாக்குன்னு சிவபுராணத்திலேயே சொல்லிட்டாரு. வேகம் கெடுத்தாண்ட நாம என்ன பண்ணுவோம்? அதையே வேகம் கெடுத்தாண்ட வேதன் அடிவெல்க, சீசன் அடிவெல்க, ஈசன் அடி போட்டு, எந்த அடி போட்டு, நானும் அப்படிதான் படிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு நாள்ல 3 முற்றோதல் பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு கணக்கு இருக்கும். சில சமயம் பாத்தீங்கன்னா 3 முற்றோதல் பண்ணணும்னு ஒரு கணக்கு வச்சுக்குவேன். அதனால என்ன பண்ணுவேன், கடை என்ன படிக்கிறேனே தெரியாது, படிச்சு முடிச்சுட்டு அப்படியே விடு. முதல்ல திருவாசகத்தை முற்றோதல் பண்ணணும்னு உங்களுக்கு யாரு சொன்னா? நான் கேட்கிற கேள்வி. திருவாசகத்தை முற்றோதல் பண்ணணும் அப்படின்னு யாரு எந்த இடத்துல உங்களுக்கு நியமம் சொல்லியிருக்கு? நியமம் இல்ல. அவர் தான் சொல்லியிருக்காரு. சொல்லிங்கப்பா. ஒரு வரி படிச்சாலும் நம்ம இவர் இருக்காருல்ல, யாரு? நம்ம ஐயா ராமலிங்க அடிகளார் இருக்காரு இல்லையா, அவர்லாம் ஒரு கீத்து, ஒரு தென்னங்கீத்து ஓலையில எழுதி தன் தலையில வச்சு அதுக்கு ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டையே பிடிச்சு தொங்கிட்டு இருப்பான். அப்படி என்னையும் இருப்பது ஆக்கினன், என்னையும் இருப்பது ஆக்கினன்ற வார்த்தைய பல காலம் பிடிச்சு தொங்கிட்டு இருந்தாங்க. யாரு? அந்த ஒரு வார்த்தையில மட்டும் பொருளை உணர்ந்துகிட்டே இருந்தாராம். இறைவனுடைய முழு வடிவமும் கிடைச்சிச்சு. தப்பு இல்லை. அதுக்காக நான் இப்ப சொல்றது எல்லாமே எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா திருவாசக முற்றோதல் செய்யணும். எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? புதுசா வர்றவங்க எல்லாம் சார் புதுசா செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா செய்யாம விட்டாலும் அபத்தம் கிடையாது. திருவாசகத்தை எதையுமே முற்றோதல் செய்யணும். சரி, முற்றோதல் செய்யுங்க, தப்பு இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடுங்க, முற்றோதல் பண்ணுங்க. ஒரே நாள்ல முற்றோதல் பண்ணணும் உங்களுக்கு யாரு சொன்னான்னு கேட்டு. ஒரே நாள்ல முற்றோதல் பண்ணணும் யாரும் சொல்லலையே. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடுங்க. அப்படி பாடினா என்ன பண்ண முடியாது? நம்ம போய் அதே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கணும். யார் வீட்டுக்கு போறோமோ அவங்க வீட்டுல உட்காந்து இருக்கணும். அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிருக்கோம்ல. நாங்கெல்லாம் முற்றோதல் பண்ணாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லாம் நிறைய ஒரு சைவத்துல நிறைய மாறுபாடுகள் செஞ்சிருக்கோம்ல, அதெல்லாம் செய்ய வேண்டும். அப்போ நல்லா கவனிங்க. சில பேரு பாத்தீங்கன்னா திருவாசத்துக்கு வந்து முற்றதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வர்றவங்களுக்கு டீ மட்டும் கொடுப்பாங்க. பாக்குறீங்களா?
அவங்களுக்கு முற்றதை செய்யறது பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. வர்றவங்களுக்கு டீயை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். வர்றவங்க டீ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்த கூட்டுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடை போடுவாங்க, போவாங்க, அவ்வளவுதான். இப்படி தொண்டிலேயே பாதி பேர் தொங்கிட்டு இருப்பாங்க, பாதி பேர் டியூன்ல பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க, பாதி பேர் தப்பு பண்ணா எப்படா யாரையாவது திட்டலாம்னு அப்படி தொங்கிட்டு இருப்பாங்க, பாதி பேர் வந்து தொண்டு பண்ணலாம், வர்றவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி தொண்டு பண்ணலாம்னு சொல்லி தொண்டுல தொங்கிட்டு இருப்பாங்க. பாதி பேர் அங்க எழுத்தாப்பி வச்சிருக்கிற மாணிக்க வாசலுக்கு மாலை போடுறது, அங்க இருக்கிற எண்ணெயை ஊத்துறது, இப்படி அழகுலயே அந்த இடத்த டெக்கரேட் பண்றதுலயே தொங்கிட்டு இப்படி எல்லாம் நிகழும். ஆனா தொண்டா இருக்கட்டும், தொண்டுன்றது எதுக்கு சமம்? தொண்டுன்றது எதுக்கு சமம்? நீங்க இப்பதான் சொன்னோம். தொண்டை எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்? சிவபூஜைக்கு சாமி கிட்ட கூட்டின்னு போறது, சாமி கிட்ட கூட்டின்னு போறது. கரெக்ட் தான். அது எதுக்கு ஊமை சொன்னோம்? தொண்டை எதுக்கு ஊமை சொன்னோம்? தொண்டை அதாவது கடப்பாறையால பாறைய ஒரே ஆளா தள்ளின்னு இருக்கு, தள்ளி போறது, மண்வெட்டியால மண்ணை தள்ளுறது, கோடாரியால அடிக்கிறது, அதுக்கெல்லாம். ஆமா, தொண்டுன்றது ஒரு ஆலமரத்தை ஒத்தாலு மொன்ன கொடாரி எடுத்து வெட்டுறதுக்கு சமம் தொண்டு. தொண்டுல வெட்டலாம், தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு ஜென்மத்துல முடியாது. சிவபூசையில உட்கார்ந்து இருப்பாங்க. சிவபூசை தான் நாங்க திருவாசகம் படிக்க மாட்டோம், எதுவும் படிக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து உட்கார்ந்து பெருமானுக்கு சிவபூசை மட்டும் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லி, அது வந்து மண்வெட்டி எடுத்து வெட்டுறதுக்கு சமம். சில பேர் இல்ல சாத்திரம் தான் நாங்க படிக்கிறோம், எங்களுக்கு திருவாசனை கிளாஸ் வேணா, ஒண்ணு வேணாங்க, நாங்க வந்து சாத்திர கிளாஸ்க்கு போறோம், சித்தாந்த கிளாஸ்க்கு போறோம், அங்கதான் நல்ல சொல்றாங்களாமே அப்படின்னு போறது. கடப்பாறை எடுத்து பானை அந்த பெரிய மண்ணை இது பண்ற மாதிரி. ஆனா அது எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு அடியார் வந்து திருவாசக முற்றோதல் செய்யும் போது கண்கள்ல நீர் பெருக்கிறாங்கல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ, அந்த மழை நீர் தான் நமக்கு தேவையான அன்பு மழை நீர் தான் வேண்டும். அது நீங்க திருவாசகம் செஞ்சாலும் வருதுன்னா அதை பண்ணுங்க. சிவபெருமான் சிவபூசை பண்ணா உங்களுக்கு கண்ணீர் வருதுன்னா அதை பண்ணுங்க. தொண்டு செஞ்சா அந்த கண்ணீர் வருதுன்னா கண்ணீர். ஆனா கண்ணீர் பெருக்காம என்னால் ஃபுல்லா உட்கார்ந்து அழுக வேண்டும், அழுக வரணும். அதுக்காக அழுகாச்சின்னா வருத்தப்பட்டு அழுகுற, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காதெல்லாம் வாங்கிட்டான் பெருமானே, நான் 52வது முற்றோதல் வந்துட்டு இருக்கேன், படுபாவி இன்னும் பிஞ்ச செருப்பை போட்டு நடக்க விட்டுடா, படுபாவி நீ நல்லா இருப்பியா, நான் என்னைக்குதான் வரப்ப நம்ம கஷ்டத்தை நினைச்சு அழுகிறது பேர் இல்ல, அந்த அழுகை இல்ல. சிவபெருமானுடைய கருணை, அன்புனால கண்ணீர் மல்கணுங்க. அன்புனால கருணையினால கண்ணீர் பெருக்கிறது, அந்த நிலைதான் நமக்கு வேண்டும். சரிங்களா? அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அகம் குலைவாருக்கே அன்றி பெருமான் யாருக்கும் தென்படுவதில்லை. அகம் குலைறதுக்கு இதெல்லாம் எல்லா விஷயம், இதெல்லாம் சிவபூசை ஒரு விஷயம். ஆனா சிவபூசை பண்ணாலும் அகம் குலைய மாட்டேங்கிறோம் அப்படின்னா அங்க நமக்கு ஒரு சின்ன விஷயம். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? இப்ப மண்வெட்டி, கடப்பாறை, கோடாலி, இது 3 நாளையும் செய்ய முடியாதத ஒரு மழை செய்துவிடும். அது போல சிவபூசை, தொண்டு, சாத்திர தோத்திரம், இது எல்லாம் செய்ய முடியாதத அன்பென்ற கண்ணீர் மழை செய்துவிடும். இதுக்கு மேல உதாரணம் கொடுக்க முடியும். ஐயா அம்மா சொல்லுங்க, சுவாமி சொல்லுங்க. ஐயா நான் புரிஞ்சு சொல்றேனுங்க ஐயா, எங்க தங்கச்சியோட விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனாலுங்க கோயில்ல போய் சிவபெருமானு கிட்ட உட்கார்ந்து அவ கண்ணீர் மல்கி அழுவாங்க. அந்த அழுதோட பயன் என்னாச்சுன்னு தெரியுங்களா? அவளுக்கு ஊரை மெச்சுற மாதிரி பரிவட்டம் கட்டி ரொம்ப ஒரு சிறப்பா அவளுக்கு ஒரு சிவன் பூஜை கிடைச்சதுங்க ஐயா. அது ரொம்ப நான் புரிஞ்சுருங்க ஐயா. அவ அழுகாச்சி அந்த இறைவன் அவளுக்கு கொடுத்த வர ரொம்ப புரிஞ்சுருங்க ஐயா. நன்றிங்க. ஆக அகம் குலைவாருக்கே அன்றி நாம செய்யற சிவபூசை என்ன தெரியுமா? மண்வெட்டி எடுத்து 10 லோடு வண்டியை ஒத்தாலா வெட்டி எறியதுக்கு சமம். இந்த ஜென்மத்தை நடக்காது. ஆனா நீங்க வெட்டினீங்கன்னா என்ன வரும்? மண்ணு விழுகத்தான் செய்யும். கொஞ்சம் போல மண்ணு எடுத்து நீங்க வெட்ட என்ன ஆகும்? கொஞ்சம் போல மண்ணு விழுது. ஆனா என்னைக்காவது அதை சமப்படுத்த முடியுமானா முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க சிவபூசை பண்றப்ப பலன் கிடைக்கும். நீங்க தௌத்திரம் படிச்சாலும் பலன் கிடைக்கும், நீங்க சாத்திரம் படிச்சாலும் பலன் கிடைக்கும். ஆனா அவனுக்காக அவனுடைய கருணையை எண்ணி நீங்க விடுகின்ற கண்ணீருக்கு சாத்திரம் படிக்கிறதை விட, தோத்திரம் படிக்கிறதை விட, சிவபெருமானுடைய அந்த சிவபூசையை விட எல்லாத்தை விட சிறந்தது அவனுக்காக அகம் குலைகின்ற கண்ணீர் தான். இதத்தான் அழுதால் உன்னை பெறலாம். அழுக வரலையா?
திருவாசக புத்தகத்தை மூடி வச்சுட்டு சீரியல் பாக்குறது நல்லது. அழுக வரலையா, சூப்பூசியை மூடி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் அழுக வருதா, தப்பு இல்லை, பண்ணிக்கலாம். நான் சொல்றது பெரிய பெரிய அடியார்களுக்கு. தாத்பரியத்தை இழந்துட்டு அந்த செயலை செய்வதனால எந்த புண்ணியமும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போறது நல்லா படிக்கிறதுக்காக தினம் ஸ்கூலுக்கு போவான், ஆனா டீச்சர் சொல்றதை கவனிக்கவே மாட்டான். தூங்கி தூங்கி எந்திரிச்சு வந்துருவான். நல்லா கவனிங்க, சொல்லுங்க. ஸ்கூலுக்கு டெய்லி போவான், டீச்சர் சாக் பீஸ போர்ட்ல வச்ச உடனே தூங்கிடுவான், பேக்கை தலைக்கி வச்சு தூங்கிடுவான். திரும்ப பெல் அடிச்ச உடனே எந்திரிச்சு வந்துருவான். ஸ்கூலுக்கு போறது நல்லது தானே, நல்லதா இல்லையா? அதுக்கு இவனை ஏதாவது ஒர்க் ஷாப்ல சேர்த்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கா வேலை பார்த்து நேரம் பெரிய ஒர்க் ஷாப்பை தன்னால வச்சு இவன் வாழ்ந்திருப்பான். ஸ்கூலுக்கு போற அந்த மாதிரி தவறாக நல்ல செயலை செய்யறதை விட எப்படி தவறா நல்ல செயலை செய்யக்கூடாது. நல்ல செயலை தவறா செஞ்சா அதுல பலன் இல்ல. இது யாருக்கு சொல்றேன்னா உயர்ந்தவர்களுக்கு, உயர்ந்த நிலையில வந்தவங்களுக்கு சொல்றேன். ஸ்டார்டிங்ல நம்ம செய்யலாம், தப்பு இல்லை. ஸ்டார்டிங்ல புரியாமல், ஆனா சிவபூசையை விட்டுறக்கூடாது. சிவபூசையே விட்டுறக்கூடாதுன்னா இன்னைக்கு அழுக மாட்டீங்களா, நாளைக்கு அழுக மாட்டீங்களா, 365 நாள் ஒரு நாளாவது பெருமானுக்காக கண்ணீர் வழங்க மாட்டீங்களான்னு தான் அந்த சிலபஸ் வச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் அழுக மட்டும் மாட்டேன், ஆனா சிவபூசையை பண்ணிட்டு வரேன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு தூக்கிட்டு வர்ற மாதிரி கஷ்டம். புரிதுங்களா சாமி? புரிதுங்களா சொல்றது? புரிதுங்களா? எல்லாத்தோட ஆனா சாத்திரம் கண்டிப்பா இன்னைக்கு கவனிங்க. ஏண்டா அப்ப நான் சாத்திரம் படிக்கூடாதுன்றியா நீ கேட்கலான கேள்வி. ஏண்டா படுபாவி, நீ அங்க எத்தியோப்பியால உனக்கு ஒண்ணும் எங்கேயும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது, எந்த கோயிலுக்கு போக முடியாது, சிவபூஜை பண்ண முடியாது. அந்த காண்டுல நீ என்ன பண்ற, எவனையும் சிவபூஜை பண்ணக்கூடாது, எவனையும் அங்க போக கூடாது அப்படின்னு நீ சொல்ற. ஒருவேளை உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ இப்போ சும்மா உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. நீ கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? ஏண்டா இது நாங்க என்ன சிவபூஜை பண்ணேன், எல்லாம் ஓபன் பண்ணுங்களேன், எல்லாம் ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, வீடியோஸ் ஆன் பண்ணுங்க. கேள்வி கரெக்ட் தானே? நீங்க கேட்ட கேள்வி என்னடா நீ ஆனா உன்ன சிவபூஜை இல்லைன்ற, சிவபூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, சிவபூஜை பண்ணும்போது கண்ணீர் வரணும்னு சொல்றேன். சாத்திரம் படிக்க கூடாதுன்னு சொல்ல. சாத்திரம் படிக்கும்போது நான் சாத்திர கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பேன். என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் சித்தாந்த கிளாஸ்ல உட்கார்ந்து நான் ஆனந்தராசன் ஐயா இருக்காருல்ல, நீங்க இப்பெல்லாம் எனக்கு சிவஞான போதம் ஆனந்தராசன் அவர்கிட்டயே சிவஞான போதம் கத்திருக்கேன். என்னென்ன ஜாம்பவான்கள் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து சாத்திரம் கத்திருக்கேன். அதனால பெருமைப்பட்டுக்குவேன். ஆனா சாத்திரம் கற்கும் போது எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் அப்படி எடுத்த கை, இந்த கையை கையை எடுக்கவே மாட்டேன். தொழுத கை என்னை விட்டு பிரியாது. இது பெருமைக்காக நினைச்சாலும் சரி, என்ன பண்ணேன்றதை நான் சொல்றேன். கண்கள் அந்த கடைக்காலில இருந்து கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும், கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்ணீர் வழியாத சாத்திர வகுப்ப நான் எனக்கு ஞாபகமே கிடையாது. சாத்திர வகுப்பு எடுத்துட்டாங்க. எங்க அம்மா எப்பயுமே எடுக்கிறப்போ சாத்திர வகுப்பு எடுக்கிற அம்மா சொக்கநாதன்பா பாடுவாங்க. எனக்கு ஒரு ஆசை, சொக்கநாதன்பா போய் பாடுவாங்க, ஆசை எனக்கு. சுகந்தி அம்மா மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. ஏன் அப்படின்னா அகம் குலையாம, அதே போல எத்தனை சொற்பொழிவுக்கு போனாலும் சரி, எத்தனை சிவபெருமானை பற்றிய சொற்பொழிவு கேட்டாலும் சரி, கண்கள்ல கண்ணீர் பெருகாம அடியேன் அமர்ந்ததா. இன்னைக்கும் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க, என்ன விட்டுருங்க, நீங்க பேசுறதுனால என்னால அழுக முடியல. ஆனா நீங்க யாராவது ஒருத்தவங்க இன்னைக்கும் நீங்க எல்லாரும் யாராவது ஒரு பெருமானை பற்றியோ இல்ல நீங்க ஒரு நம்ம ஆயன்மார்கள் பற்றியோ பேசுனீங்கன்னா அடியன் ஓரமா உட்காந்து கண்கள்ல கண்ணீர் வலிச்சு எரிஞ்சிட்டு தான் உட்காந்து கவனிக்க. நார்மலா என்னால கவனிக்க இயலாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீ பெரிய ஒழுங்கான்னு கேட்டா இறைவன் மீது ஆணையாக நீர் பெருக்காம எந்த இடத்தையும் நான் செஞ்சது இல்லை. சரி, அதை விட்டுறலாம். நீங்க இன்னொன்னு கேட்ட கேள்வி, ஏன்டா அப்ப நாங்க சாத்திரம் படிக்கூடாது, நாங்க எல்லாரும் சாத்திரம் படிச்சா என்ன தப்பு? அதான கேள்வி. நாங்க எல்லாரும் சாத்திரம் படிச்சா என்ன தப்பு கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நீங்க சரியான கேள்வி தானே? ஆமாவா இல்லையா? இப்ப நாம எல்லாரும் ஒண்ணு தானே? நீங்க நானும் எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் ஒரே தாய் வீட்டு பிள்ளைகன்னு வச்சுக்குவோம். நமக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுவோம். பண்ணலாமா? நான் என்ன சொல்றேன், அம்மா இந்த இடம் எல்லாருக்குமே சொந்தம், நீங்க எல்லாரும் விவசாயம் பண்ணலாம்னு சொல்றேன். மீனாட்சி அம்மாவுக்கு ஒரு ஏக்கரு,
அப்புறம் நம்ம சரஸ்வதி அம்மாவுக்கு, கலைச்செல்வி அம்மாவுக்கு, ஜானகி அம்மாவுக்கு, கலாவதி அம்மாவுக்கு, புவனேஸ்வரி அம்மாவுக்கு, அப்புறம் வந்து நம்ம லோகநாயகி அம்மாவுக்கு, அப்புறம் வந்து கலைச்செல்வியன் அம்மாவுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஏக்கர் கொடுத்துட்டோம். சரி, எல்லாரும் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஒரு ஒரு பெரிய கிணறு வெட்டிட்டோம். ஏன்னா எல்லாரும் ஆக்சுவலி ஒரு கிணறு இருக்கு, எல்லாருமே அவங்க இடத்துல ஒரு ஏக்கர்ல கிணறு வெட்டிட்டோம். எல்லாருக்கும் பாசனம் தேவைதான், கிணறு வெட்டிட்டோம். இப்ப நமக்கு ஒரு பிள்ளை வருது, 10 பிள்ளை, 10 பிள்ளைக்கும் அந்த இடத்த கொடுக்கணும். 10 பிள்ளையும் கிணறு வெட்டுது, 10 பிள்ளைங்க ஒரு ஏக்கர்ல கிணறு வெட்டுது, என்ன ஆகும்? நிலமே இருக்காதுங்கய்யா, நிலமே இருக்காதுங்க, நிலம் இல்லாம எல்லாம் கிணறாவே இருக்குங்க. இல்ல கவனிங்க, எதுக்காக நம்ம கொடுத்தோம்னா பயிர் செய்யறதுக்காகத்தான் கொடுத்தோம். ஆனா கிணறு இருந்தா நல்லது, கிணறு இருந்தா தான் பயிர் செய்ய முடியும், கிணறு இருந்தா தான் நல்லது. எல்லாரும் கிணறு விட்டுட்டா பயிர் செய்யறதுக்கு இடமே இருக்காது. அது போல சிவனுடைய அன்பை பெருக்கிறதுக்காகத்தான் சித்தாந்தம். எல்லாரும் சித்தாந்தம்ன்ற கிணறு விட்டுட்டோம்னா சிவ அன்பை எங்க போய் செய்ய போறீங்க நீங்க? ஒரு கிணறு இருந்தா போதும். சித்தாந்தம்ன்றது கிணறு பாசனம் மாதிரி, ஒரு கிணறுல இருந்து வந்த பாசன தண்ணி மாதிரி இருந்தா போதும். எல்லாரும் கிணறு வெட்ட தேவையில்லை. கிணறுல இருந்து வர்ற தண்ணிய அனுபவிச்சா மட்டும் போதும். அதுக்காக அன்புக்கு எல்லையே இல்லைங்க இல்லையா? எதுவா இருந்தாலும் அன்புக்கு எல்லையே கிடையாதுங்க இல்லையா? எத்தனை கிணறு வெட்டினா என்ன, அன்பு தான் இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒரு ஏக்கர்ல 500 கிணறு வெட்டியாச்சு, இப்ப எப்படி பயிர் செய்வீங்க? அன்பு தானே, எல்லாம் அன்பு கிணறு தான், பயிர் செய்யறதுக்கு இடம் இல்லையே. அது போல சிவ அன்பை விளைவிப்பதற்காகத்தான் இந்த பாசனம் என்ற கிணறு கொடுத்திருக்காங்க. எல்லாரும் கிணறு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கிணறு இல்லாம என்ன பண்ண முடியாது? பாசனம் பண்ண முடியாது. போதும். நான் சொல்ல வேண்டியது புரியுதான்னு பயிர் செய்ய முடியாதுங்கய்யா, கிணறு எல்லாம் பயிர் செய்ய முடியாது. பெருமானுடைய கருணையினால் நான் சொல்றேன், நீங்க கிணத்து நீர் பாசனம் கண்டிப்பா வேணும், எல்லாரும் கிணறு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். புரியுதுங்களா? சித்தாந்த அறிவு எல்லாத்துக்கும் வேணும், எல்லாரும் சித்தாந்த சிகாமணி ஆகணும்னு 14 மேற்கண்ட சாத்திரங்கள்லயே தொங்கிட்டு இருக்கிறதும் கண்ணீர் பெருக்காம நீங்க என்ன ஆயுசு பத்தாதுங்க ஐயா, நேரம் பத்தாது. அதையே படிச்சுன்னு இருந்தா சிவனை கும்பிடவே நேரம் பத்தாம போகும். அருமை அருமை. கல்வி நம்ம படிக்கிறது கூட மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணி. நம்ம படிக்கிறது கூட, நம்ம கல்வி அறிவு கூட எதுக்கு தடையா இருக்குமா? சிவபூசைக்கு தடையா இருக்குமா? சொல்றாரு, கல்வி என்னும் பல்கடல் படித்தும் செல்வம் என்றும் அல்லல் பிழைத்தும் சொன்னாரா இல்லையா போற்று திருவள்ளுவர்? நான் என்ன சொல்ல வரேன், அதுக்காக படிக்காம என்ன சொல்ல வரேன், படிச்சுக்கிட்டே போறதும் தேவையில்லை. நீங்க வந்து இப்ப கையில ஒருத்தவங்க வடையை கொடுத்துட்டாங்கன்னா, இந்த உளுந்து எங்க இருந்து வந்துச்சு? மகாராஷ்டிரால இருந்து வந்துச்சு. எத்தனை நாள் கடந்து வந்துச்சு? 3 நாள் கடந்து வந்துச்சு. இந்த உளுந்தை எப்ப பயிர் செஞ்சாங்க? இந்த உளுந்தனுடைய அளவு எவ்வளவு? சரி, இதுக்கு போட்ட அந்த உள்ளுக்குள்ள போட்ட வெங்காயம் என்ன, அது பச்சை மிளகாய் என்ன, அங்க போட்டு நல்ல நிலை தான் போட்டீங்களா, இல்ல கோல்டு வின்னரா, எத்தனை நாள்? இதெல்லாம் கேட்காம அதை வச்ச உடனே அதை தூக்கி பக்கத்துல இருக்கிற சாம்பாரையும் சட்னியும் போட்டு அப்படி பிச்சு குழைச்சு அப்படி சாப்பிட்றப்ப கிடைக்கிற இன்பம் அதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றதுல கிடைக்காது. அது போல இறைவன் என்ற இன்பத்தை முதல்ல அனுபவிச்சு. எல்லாரும் மெடிக்கல் படிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நோய் இருக்குல்ல, எல்லாரும் மெடிசன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தேவை டாக்டர் மாத்திரை கொடுத்தா வாயில போட்டு நான் பேசாம போயிட்டே இருப்பேன். எனக்கு மித்த நேரம்லாம் சிவப்பூசை தான். அந்த படிக்கிற நேரத்தையும் கூட நீ படிப்பா சாமி, நான் இங்க சிவப்பூசை பண்ணிக்கிறேன், நம்ம அழுக சொல்றாங்க, அழுக வருதா இல்லையான்னு பார்ப்போம், என்னமோ அவனை பத்தி சொன்ன அவன் எவ்வளவு பெரிய ஆளாவன் அப்படின்னு அவன் நினைக்கிறப்போ, அவ்வளவு பெரிய ஆளு எனக்காக என் வீட்டுல உட்காந்துருக்கானா, எனக்காக என் கூட வந்திருக்கானா, எனக்காக பல பிறவிகள் கூட வந்திருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷமா. அதுதான், புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, சாத்திரம் வேண்டான்னு சொல்லல, ஆனா சாத்திரத்தினாலதான் சிவபெருமான் அடைய முடியும். சாத்திரமே சரதமாக சொல்றாரா இல்லையா? எதுல? நம்மளுடைய போற்றி திருவள்ளுவர் வருதா இல்லையா? எங்க வருது பாருங்க.
விரதமே பரமாக வேதியரும். இந்த வேதியர்கள் என்ன சொல்றாங்க? விரதம் இருந்தா தான் சாமியை பார்க்க முடியும்ன்றாங்க. அதுல போய் நான் மாட்டிக்கல. யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? மாணிக்கவாசன். நல்ல வேலை, அவங்க கிட்ட போய் நான் மாட்டிக்கல. சரதமே ஆகவே சாத்திரம் காட்டினர். எப்ப பார்த்தாலும் இதுல சாத்திரத்துல இருக்கா, நீ செய்யறதெல்லாம் சாத்திரத்துல இருக்கா, நீ செய்யறது அது இருக்கா அப்படின்னு சாத்திரத்தையே கோட் பண்ணிட்டே சில பேர் இருப்பாங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் பெரிய பேச்சாளர், இப்ப ரீசெண்டா பேச்சல அவர் சொல்றாரு, 12 திருமுறை என்பது யார் பாடலாம் பாடக்கூடாது அப்படிங்கிறப்போ இந்த திராவிட வேதமாகிய திருமுறைய எப்ப வேணாலும் பாடலான்னு சாத்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் பார்த்தேன், திராவிட வேதமா? என்ன திராவிட வேதம்? தமிழ் வேதம்னு சொல்றதுக்கு கூச்சம். தமிழ் வேதம்னு சொன்னா பிச்சை எரிஞ்சிருவாங்க எல்லாரும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல வேதம் இருக்குன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. வேதம்னாலே சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. நீங்க தமிழ் வேதம் சொன்னா உங்களை எதுக்கு? அதனால அவங்க கிட்ட ஓட்டு வாங்கணுன்றதுக்காக திராவிட வேதம், திராவிட பாடன்ற திருமுறை எனக்கு வந்தது பாருங்க கோபம். நாங்கெல்லாம் எதுக்கும் பயப்பட கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாத்திரம் காமிச்சுக்கிட்டே சில பேர் இருப்பாங்க, சாத்திரத்தை பிடிச்சி தொங்குன்னு. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். சமயவாதிகள் எம் மதத்துலதான். என்னுடைய இங்கவா, நீ வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு வரையா, சூப்பரா இருவேன், கார் உடனே கிடைச்சிடும், இது கிடைச்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே என்னதான் நமக்கு என்ன தோணும்? போய் தான் பாப்போமே, கன்றாவி எப்ப பார்த்தாலும் இவனுக்காக போனா காரும் கிடைக்கும், மறுபடியும் ஒண்ணுங்க போய் தான் சாய்பாபாவை கும்பிட்டுதான் பாப்போமே அப்படிங்கிற எண்ணம் வரலையா? நம்ம யாருக்கு வரல இல்ல. நான்லாம் போனேன் ஒரு காலத்துல. நான் எப்ப போனேன்னா, பாலிடெக்னிக் படிக்கிறப்பெல்லாம் போயிருக்கேன். வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அங்கெல்லாம். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், தவறான வழிபாடு, இந்த வழிபாட்டு முறை தவறு, இது தவறு, இது தவறு. சனிக்கிழமை ஆனா 11 சுத்து. எங்க கூடலழகர் பெருமாள் கோயில 11 முறை சுத்தாம இந்த ஆனந்த் இருந்ததே கிடையாது. துளசி மாலை கொடுத்துட்டு அந்த துளசி மாலை எடுத்து சாப்பிட்டுட்டு வராத நாளே கிடையாது. எத்தனை சனிக்கிழமை, எத்தனை விஷயங்கள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வியாழக்கிழமை போகாம இருக்கிற நாள்கள். செவ்வாய்க்கிழமை துர்கை, திங்கக்கிழமை சோமவாரம், செவ்வாய்க்கிழமை துர்கை, புதன்கிழமை ராகு, இது வியாழக்கிழமை ராகவேந்திரரு, நம்ம இவரு, வெள்ளிக்கிழமையான மாரியாத்தா, சனிக்கிழமையான இவரு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் ரெஸ்ட். பெருமாள். இப்படித்தான் இருந்தது வழிபாட்டு முறைகள் எல்லாம். ஆனா இப்படி இருந்த இடத்துல எல்லாம் வலிச்சு 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 கூட்டு வந்து சரதம் பேசுறாங்க. சாத்திரம் மட்டும்தான் பெருசுன்னு சொன்னவங்க எல்லாம் உண்டு. சாத்திரம் தான் உலகத்தை 14 மேற்கண்ட சாத்திரத்தை எப்படியாவது படிச்சிடணும். அடியன் 15 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க நம்புங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி சிவஞான போதமா பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த வீடியோ இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவரு பேரு சண்முக வேல் ஐயா, அவர் தான் நடத்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இதுல நடத்திருப்பாரு. சிவஞான போதம் அமெரிக்கால டெக்சாஸ்ல நடத்திருக்காங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் 15-18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு வீடியோ. எதுல? நம்ம யூடியூப்ல இருந்த ஒரே ஒரு வீடியோ சாத்திரத்தை பத்தி. நான் அந்த வீடியோ அனுப்பிச்சுடுறேன். 10 வீடியோ கேட்டீங்கன்னா அந்த மாதிரி சாத்திரம் உலகத்துல பேசுறதுக்கு யாருமே கிடையாது. நான் பெருமையா சொல்றேன். அந்த வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு ஒரு டேக் பண்றேன். அதை அப்படியே ஃபுல்லா எல்லாம் பாருங்க, வாய்ப்பு இருந்தா பாருங்க. அந்த வீடியோ வந்துருச்சுன்னா அந்த சாத்திரம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கணம் தெரியும், புரட்சி விதி தெரியும், திருக்குறள் தெரியும், அவருக்கு தாய்மானவர் எல்லாமே நடத்துவாரு. அவரை மாதிரி நடத்துறதுக்கு இது வரைக்கும் அவர் இப்ப இல்ல. அப்பவே அவருக்கு வயசு எப்படியும் 65-70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி அதுவே தொங்கிட்டு இருந்த ஒரு காலத்து. அது மாதிரி தொங்க வேண்டாம்னு சொல்றேன். நாங்க போய் ரிட்டர்ன் ஆனவங்க நாங்கெல்லாம். இப்போ நம்ம நீங்க எல்லாம் புதுசா இப்ப போய் ஜாலியா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, போய் அடிபட்டு மிதிப்பட்டு இதுல ஒண்ணும் இதெல்லாம் இல்ல, இதுல சாமி இல்ல, இதுல சாமி இல்ல, இந்த சாமி இல்ல, அதெல்லாம் சாமி இல்லைன்னு திரும்பி அடியார் திருவடியிலையும் அகம் குலைவதிலையும் பெருமானுடைய வார்த்தைகள்லையும் தான் இறைவன் இருக்காருன்றத அதை நாள் அடியன் சொன்னார். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அதான் சாத்திரம்ல நம்ம அமைவதாக அரற்றி மடைந்த மீண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் செழித்து அடித்து ஆர்த்து உலகாயதன் என்னும் ஒழ்திரல் பாம்பின் கலாபேதத்து கடுமிடம் எய்தி அதில் பெரும் மாயை எனப்பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்து சளியா. ஒரு சொல்லிட்டே வராரு. சாத்திரம் வேணாம், வேதியர்கள் கூப்பிட்டாங்க, பல மதவாதிகள் கூப்பிட்டாங்க, நம்மளை கூப்பிட்ட மாதிரியே அவரையும் கூப்பிட்டுருக்காங்க.
எல்லாத்துக்கும் போயிட்டு போயிட்டு கடைசியில வந்தாரு. எதுலையுமே உருக்கம் வரல, எல்லாத்தையும் தப்பிச்சு தலலது கண்ட மெழுகது போலன்னு ஆரம்பிக்கிறார். உருக்கம் முத எனக்கு கிடைக்குது எப்போ? மெழுகது தொழுது உளம் முருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் மலரையும் பாடியும் பரவியும் கொடியும் பேதையும் கொண்டது விடாதிலும் படியே ஆகி நல் இடையரா அன்பின். எப்ப வந்துச்சா? நல் இடையரா அன்பு வந்தவனே அகம் குலைந்துதான். எப்ப அந்த இன்ப அன்பு வந்தது? கசிவது பெருகி கடலென மருகி அகம் குலைந்து அனுகூலமாய் மெய்விதித்து சகம் பேய தம்மை சிரிப்ப நானது ஒழித்து நாடவர் பணித்துறை பூனதுவாக கோணுதல் இன்றி சதுரிழந்து அறிவால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றுமோர் தெய்வம் கனவிலும் நினையாது. எப்ப வந்துச்சு இவருக்கு கண்ணீர் அப்படின்னா, 61 அவனியில் வந்து குருபரன் ஆகிய அருளிய பெருமை. குருநாதர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சாத்திரத்து மேலயும் இன்ட்ரெஸ்ட் வரல, தோத்திரத்து மேலயும் இன்ட்ரெஸ்ட் வரல. எல்லாரும் கூப்பிட்டாங்க, உலகாயுதன் கூப்பிட்டா, ஒழுத்தரல் பாம்பு கூப்பிட்டா, வேதம் படிக்கிறவன் கூப்பிட்டா, எல்லாரும் போயிட்டு எனக்கு இடையரா அன்பு பெருகிச்சு, கண்கள்ல நீர் பெருகிச்சு, அகம் குலைந்த, உடல் கம்பித்த, மெய்யெல்லாம் உருகின இந்த நிலை எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றோம். குருபரன் ஆகிய அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதேன்றார். நமக்கு வழிய வந்தா என்ன சொல்லுவோம்? வழிய வந்தா போயா நீ போயாங்க, கிடைக்காம நம்ம அலக்கழிச்சா எப்படியாவது கிடைச்சிருமா? எப்படியாவது. இப்போ எங்க அம்மா எல்லாம் சேலை எடுக்க போவாங்க. நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன். பக்கத்துல யாராவது சேலை எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அந்த சேலை எங்க அம்மாவுக்கு பிடிச்சிரும். அந்த சேலை தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, சரி அம்மா அவங்ககிட்ட போய் கேட்க. இப்ப நம்ம கேட்டா அது அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம எதுவுமே சொல்லணும்னா வச்சுட்டு போயிருவாங்க. அதே மாதிரி அவங்க கன்ஃபார்ம் வச்சிருப்பாங்க. வச்சதுக்கு அப்புறம் கிடைச்சிருச்சுன்னு எங்க அம்மாவுக்கு அந்த சேலை பிடிக்காது. திரும்பவும் கடையவே உருட்டுறது, திரும்பவும் கடையே உருட்டி இதுதான் கிடைச்சிருச்சு இல்ல, இதை விட பெஸ்டா கிடைக்குமான்னு ட்ரை பண்ணும். சப்போஸ் அந்த அம்மா கொடுக்காம கடைசி வரைக்கும் போயிட்டாங்கன்னா அவங்க அங்கேயே போய் பில்லு போட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க எங்க அம்மா. ஆனா அவங்க போறப்ப வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சேலையா வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த சேலை தான் கிடைச்சிருச்சு இல்ல, சரி எதுக்கு நம்ம தேடுவோம்? அப்போ வழிய போனா அதனுடைய அர்த்தம். அதனால குருநாதர் வழியத்தான் வருவார் நமக்கு. அதனால நமக்கு வந்த குருநாதர் மேல நமக்கு என்ன வராதான்? பிடிப்பு வராதான். அதனால என்ன சொல்றாரு? குருபரன் ஆகிய அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாது. அது ஈஸி நினைச்சிடாத தங்கம், அது ஈஸி கிடையாது. உனக்கு குருநாதர் வந்திருக்காருல்ல, அது ஈஸி கிடையாது. எப்படி தெரியுமா? திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என்புனைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனும் ஆறு அது கரை புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப களமணல் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. இதுல ஏன் இவ்வளவு சொன்னேன்னா நோட் பண்ணீங்கன்னா, சாமி விரதம் இருக்கிறவங்கள சாடுறாரு, சாத்திரம் பேசுறவங்கள சாடுறாரு, வேதம் சொல்றவங்கள சாடுறாரு, மத பெருமையில இருக்கிறவங்கள சாடுறாரு. கடைசியில் என்ன சொல்றாருன்னா, நுண்துளி அரும்ப கரமலர் மொட்டிப்ப உரை தடுமாற ரோமம் சிலிர்ப்ப கண்களி கூற நுண்துளி அரும்பன்னு அழுகிறத மட்டும்தான் சொல்ற. இத்தனை படிக்கிறது தேவையில்லை. அழுதாத்தான் குருநாதர் வந்தாத்தான் அழுக வரும், அழுதாத்தான் போற்றி செய்ய முடியும்னு சொல்ற. அப்போ அகம் குலைவதை நம்ம சொல்றோம். சரி, இப்ப நம்ம உள்ள வந்துருவோம். வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. கவனிங்களேன், முக்கியமான செய்தி. நீங்க செய்யற எல்லாத்தையும் தப்புன்னு தான் சொல்ல போறேன் நான். இவன் என்ன பண்ண போறான் படுபாவி? எல்லார்ட்டையும் தப்புன்னு சொல்ல போறான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேற சொல்லியிருக்கான். நம்மளால அதை செய்யாமலும் இருக்க முடியாது, செய்யவும் முடியாது. இவன் சொல்லிட்டானா விளங்கிரும். அப்படிதான். சரி, எப்படியோ நம்ம சொல்றது சொல்லிருக்கோம். வேதம் மந்திரம் என்றாலே என்னது அப்படின்னா, மந்திரம் என்றாலே ஒளிதான், காதுல கேட்கிற ஒளிதான். மந்திரம் என்பது எழுத்து அல்ல.
மந்திரம் என்பது என்னது? எழுத்து அல்ல. மந்திரம்னால என்னதான்? வாயில வர அந்த ஒளி தான், ஒளி குறிப்பு தான் மந்திரம். திருமுறைய பாடணுமா எழுதணுமான்னு கேட்டா திருமுறைய பாடணும். தான் செய்யணும். திருவாசகத்தை பாடணுமா எழுதணுமா அப்படின்னு கேட்டா எழுதணுமா? படிக்கணும் படிக்கணும் படிக்கணுங்க ஐயா. இல்ல வாசகத்தை படிக்கலாம். அதாவது நான் கொடுக்குற ஆப்ஷன் ஒளியா பண்ணணுமா இல்ல வரி வடிவமா பண்ணணுமான்னு கேட்டா எதுல பண்ணணும்? ஒளியாதாங்க ஐயா, ஒளியா எழுதவும் செய்யலாங்க ஐயா, படிக்கவும் செய்யலாங்க ஐயா. சிவபெருமான் எழுதினாருன்னா நாம ஒளி வடிவமா சொல்லணும்ன்றதுக்காக எழுதினார். சிவபெருமான் எழுதுறான்றதுக்காக நாமளும் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒளி நல்லா இன்னும் ஒரு விஷயம் கவனிக்கல. முக்கியமான செய்தி தெரியல, இது ஒரு முக்கியமான செய்தி. சயின்டிபிக் ரீசன். எல்லாரும் ஆன் பண்ணுங்க. கேக்குங்களா? ஆமா இப்பதான் கொஞ்சம் தர்றாங்க. எல்லாரும் ஆன் பண்ணுங்களா? முக்கியமான செய்தி. இப்ப இதுக்கும் நான் சொல்ல போறதுக்கும் கனெக்ஷன் இருக்கு, அதுதான் சொல்ல வரேன். நீங்க இன்னைக்கு ஆக்ஷன் பண்றீங்கல்ல, நீங்க மரத்தை வெட்டுறீங்க இல்லையா? மரத்தை வெட்டுறீங்க, நடக்கிறீங்க, போறீங்க, இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல பதிவு ஆகாது. ஆனா நீங்க எழுப்பின ஒளி இருக்குல்ல, சப்தம், நீங்க எழுப்பின ஒளி இருக்கு இல்லையா, சப்தம், அது இந்த பிரபஞ்சத்துல எப்பவுமே கலந்துருக்கும். சப்தம் மட்டும், நீங்க எழுப்புற சப்தம் மட்டும் அது ஆயுசு போகாம அப்படியே கலந்துட்டே இருக்கும். அதனாலதான் நாதம், நாதத்துல இருந்து விந்து, விந்துல இதை எப்படி நீங்க நிரூபிக்கலாம் அப்படின்னா சொல்றாங்க, பிக் பேங் தியரின்னு சொல்றாங்க. பிக் பேங் தியரி கேள்விப்பட்டு நீங்க பெருசாலாம் நான் சயின்ஸ் கிளாஸ்ல எடுக்க போறது இல்லை. இந்த உலகம் எப்படி உருவாச்சு, இந்த உலகத்தினுடைய வயசு என்ன, பக்கத்துல இருக்கிற வேற கோளுடைய வயசு என்னன்னு பார்க்கணும்னா அங்க ஒரு ஒளி வடிவம் இருக்கான். அந்த ஒளி வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவத்தினுடைய அலை நீளத்தை வச்சுதான் அது எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்கிட்ட கவனிக்கல, என்னை பாருங்களேன் ஒரு நிமிஷம், ஈஸியா நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ நான் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு 50 டெசிபல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன வார்த்தைக்கு 50 டெசிபல் இருக்கு. 50 ஒளி வடிவத்தினுடைய குறிப்பு 50. இது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்கிறப்போ இது 5 டெசிபலா இருக்குன்னா நான் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம்? நான் சொல்லி 5 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். 2 டெசிபலா இருக்குன்னா நான் சொல்லி 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். 1 டெசிபலா இருக்குன்னா நான் சொல்லி 50 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். 0.5 இருக்கு டெசிபல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லி 100 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 0.001 இருக்கு அப்படின்னா நான் சொல்லி 1000 வருஷம் ஆச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்குமா நான் சொன்ன வார்த்தை பிரபஞ்சம் முழுக்க. இது அளக்கிறதுக்கு கருவி இருக்கு. கருவியை வச்சு அளந்தா அந்த கோல்ல இருந்து வருது இல்ல அந்த அலை நீளம், அந்த அலை நீளத்தினுடைய டெசிபலை வச்சு இது எத்தனை வருஷத்துக்கு உருவானதுன்னு, ஏன்னா எல்லாம் உருவாகிறப்ப இவ்வளவுன்னு சொல்லி ஒரு அளவு இருக்கு, அதுல இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குன்றத பார்த்து இது எவ்வளவு பழசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா உங்களுக்கு? பெருசாலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒளி என்ற சப்த குறிப்புக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கான். அதனாலதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு. மேல இன்னொன்னு யாகாவாராயினும் நீங்க கையில அடிச்சீங்க வச்சுக்கோங்க, பிரபஞ்ச பதிவு பண்ணாரு. கவனிங்க, நான் இப்ப கைதுனா கூட ஓசை வருது, நான் ஏதோ இப்படி ஆக்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் பதிவு செய்யாது. கேட்கலையா தங்கமே? உங்களுக்கு கேட்கலையா தங்கம்? கேளுங்க. சரி, இப்போ நாம பேசுற வார்த்தைகள் மட்டும் முடிவிலியா போய்கிட்டே இருக்கு. நான் செய்யற செயல்கள் இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண விஷயம். நீங்க உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா வெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்கு, அதை போய் நீங்க படிச்சீங்கன்னா அடியன் சொல்வதெல்லாம் அதுல இருக்கு. சரி, இதை எதுக்கு இப்ப சொல்ல வரேன்னா, சொற்றுணை வேதியன் சோதியன் வானவன், கரெக்டா தப்பா சொல்றா?
சொற்றுணை ஜோதிவானவன் ஜோதிவானவன் சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன். இறைவன் எப்படி எல்லாத்தையும் அண்ட சராசரங்களை படிக்கின்றான்னா சொல்லின் துணை கொண்டு. அவன் ஒலி இருக்குல்ல, நம்ம பேசுற சவுண்ட வச்சுதான் என்ன பண்றானா இந்த பிரபஞ்சம் அண்ட சராசரத்தை உருவாக்குறானா. யாரு? சிவபெருமான். சவுண்ட். அதனாலதான் சொற்றுணை வேதியன் அர்த்தம். சவுண்ட வச்சுதான் சேர்ப்பான், சவுண்ட வச்சுதான் பிரிப்பான். யாரு? அதனால அவன் பேர் என்னது? சிவபெருமானோட பேரு சொற்றுணை வேதியன். சொல்லின் துணை கொண்டு ஒளி வடிவத்துக்கு மிக. அதனாலதான் ஓம்கார். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நம்ம இங்க இருக்கிறதுனால கேட்கல. பூமியை விட்டு வெளியில போயிட்டு வச்சுக்கோங்க, பூமியில இருந்து ஒரு சத்தம் வருதான், ஓன்னு ஒரு சத்தம். இன்னொன்னு என்ன கவனிங்களேன், ஒரு பெரிய ரூம்குள்ள ஒரு 500 பேர் உட்கார்ந்து இருக்கோம், எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். வெளியில உங்களுக்கு எப்படி கேட்கும்? ஓம் தான் கேக்குங்க. என்ன ஓன்னு கத்திட்டு இருக்கேன், டீச்சர் வந்து சொல்லுவாங்க என்ன ஓன்னு கத்தி, அந்த சத்தம் கேக்குது. இப்ப இதை விட்டுருங்க, இது கூட உங்களால செய்ய முடியாது. ஒரு துளி இருக்குல்ல, ஒரு துளி தண்ணி இருக்குல்ல, அதை கீழே போட்டீங்கன்னா சட்டுன்னு சத்தம் கேட்குமா? சட்டுன்னு சத்தம் கேட்குமா? 2 துளி போட்டா சட்டுன்னு சத்தம் கேட்குமா? 3 துளி போட்டா சட்டுன்னு சத்தம் கேட்குமா? இது மாதிரி எல்லா துளியும் விழுகிற அருவி இருக்கு இல்லையா, அருவி பக்கம் போனீங்கன்னா என்ன சத்தம் கேட்கும்? ஓன்னு இறைச்சலா கேட்கும். ஓன்னு தான் கேட்கும். அலை சத்தம் ஓன்னுதான் கேட்கும். நீங்க எல்லா சத்தங்களையும் ஒன்னா சேர்த்தா ஒரு சத்தம் கேட்கும், அதுக்கு பேரு ஓ. அதனாலதான் ஓ என்ற எழுத்து என்பது ஓங்காரம் என்ற எழுத்து. அதுதான், அது மூலமா தான் எல்லாமே பிறந்து. ஓம் கிடையாது, ஓம் சொல்லக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? இம் போடக்கூடாது, இம் போடக்கூடாது. இம் தன்னால விழுகும், நாமளே போடக்கூடாது. இம்மு ஓ நமசி இம்மு நீங்க நிறுத்துறப்ப இம்மு தன்னால விழுகும். இம்மு போடவே தேவையில்லை, இம்மு உதடு ஒட்ட தேவையில்லை. போற்றி போற்றி ஓ நமச்சிவாய, போற்றி ஓம் நமச்சிவாய இல்ல. கொங்கு மண்டலத்துல எல்லாரும் சொல்றது என்ன சொல்லுவாங்க? யாரை பார்த்தாலும் இங்க நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா திருச்சிற்றம்பலம் சொல்ற மாதிரி கொங்கு மண்டல மக்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? போற்றி ஓம் நமச்சிவாய் இல்ல. கொங்கு மண்டலம் யார் யார் இருக்கீங்க? கொங்கு மண்டல மக்கள் யாராச்சும்? என்னங்க யாருமே இல்லையா? கோயம்புத்தூர் கொங்கு மண்டல மக்கள், ஆமா கொங்கு மண்டல மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு இருக்கு. என்னன்னா எல்லாரும் பார்த்து போற்றி ஓம் நமச்சிவாய் சொல்லுவாங்க, ஓம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம திருமுறையில இல்ல, சாமி அப்படி இல்ல, போற்றி ஓ நமச்சிவாய தான். போற்றி ஓ நமச்சிவாய். ஓ என்ற ஓங்கார ஒளி அத்தனையும் படைக்கும். ஓ என்ற ஓங்கார ஒளியிலிருந்து தான் எல்லாமே வந்துச்சு. என்ன கவனிங்க, வரப்போறேன், நம்ம இடத்துக்கு வரப்போறேன். அதனால சிவபெருமானுக்கு செய்கின்ற பூசனையில ஒளி எழுப்புதல் என்பது முக்கியம். மணி இல்லாட்டினாலும் தன்னுடைய குரலினாலே, மணியில எழுப்பினா கூட அது வேற. உங்களோட ஒளி இருக்கு இல்லையா, அதுதான் சிறந்த ஒளி. உங்களோட ஒளிதான் காலங்காலத்துக்கும் வரப்போகுது. நீங்க ஒரு தடவை ஓம் நமச்சிவாய சொன்ன அந்த வார்த்தை பிரபஞ்சம் முழுக்க எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். பிரபஞ்சம் முழுக்க அந்த ஓங்காரத்தோட கலந்து அதுவும் சேர்ந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால பெருமானுக்கு நாம் செய்கின்ற ஒளி குறிப்பு வடிவம், ஒளி குறிப்பு பூசை என்பது பூசனைகள் அனைத்திலும் சிறந்த பூசை. ஒளியினாலே சிவபெருமானை செய்கின்ற பூசனை. நீங்க மணி ஒளி எழுப்பலாம், ஆனா அதை விட சிறந்தது உங்க குரலினாலே எழுப்புகின்ற ஒளி. அந்த ஒளி மூலமா எனக்கு எதுவுமே பாட வராதுங்க சாமி. ஓம் நமச்சிவாய சொல்ல தெரியுமா? ராகமாலாம் சொல்ல தேவையில்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம. அதனால கவனிங்க, நீங்க அடுத்த பிறவியில நமக்கு கிடையாது. சப்போஸ் அடுத்த பிறவியில கண்ணுக்குட்டியா பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம காதுல யாரும் ஓம் நமச்சிவாய சொல்ல மாட்டாங்க. சொன்னாதான் நமக்கு முக்தி கிடைச்சிருமே. நாம சொன்ன ஓம் நமச்சிவாய நம்ம காதுல வரும். ஏன்னா அது பிரபஞ்சம் முழுக்க இருக்குல்ல. அடுத்த பிறவியில நாம பிறந்தாலும் நாம சொன்ன ஓம் நமச்சிவாய மந்திரம் நமக்கே விழுந்து நமக்கு என்ன நினைப்பை ஏற்படுத்திடுமா? சிவ நினைப்பை நினைத்து. அதனாலதான் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். நம்ம புழுவா பிறந்தா கூட, எங்க புழுவுக்குதான் காது இல்லையே, புழுவுக்கு காது இல்லையே, எப்படி காதுக்குள்ள ஓம் நமச்சிவாய போகும்? கேட்கணுமா இல்ல கேள்வி?
ஆனா புழுவுக்கு தொடர உணர்வு இருக்குல்ல, அந்த ஒளி என்ன பண்ணும், உணர்வுகள் அப்படியே அதிர்வுட செய்யும். அந்த நாம சொன்ன நமச்சிவாய மந்திரமும் நாம சொன்ன உயிர் பெருக்கின அந்த வார்த்தை ஒளிகளும் நம்மை திரும்ப மாணிக்கம் ஐயா நமச்சிவாய ஐயா மியூட் பண்ணிக்கலாம். ஏதாவது சொல்ல வரீங்களா? சரி, அப்போ நல்லா கவனிங்க, முடிக்க போறோம். 4 நிமிஷம் தான் இருக்கு டைம். நான் சொன்ன ஒளி குறிப்பு எனக்கே என்னவாகும், முன்னாடி நான் வந்தாலும் நமக்கு என்ன ஆகும், நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை அப்படின்ற பாட்டை பாடி போன ஜென்மத்தை ஞாபகப்படுத்தின மாதிரி நாம பாடின நமச்சிவாய மந்திரமே நமக்கு என்ன பண்ணிடும், போன ஜென்மத்தை ஞாபகப்படுத்தி எங்க இருந்தாலும் சிவபெருமான வணங்குகின்ற ஆற்றலை கிடைச்சிரும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒளி குறிப்பால சிவபெருமான சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க போட்டுக்கிற ஒரு என்னது, அருந்ததி படத்துல அவளை வரைஞ்சுக்கிற மாதிரி நம்மளே நம்மளை வரைஞ்சு நம்ம குறிப்பெடுக்கிற மாதிரி நமக்கு ஒளி எடுப்புகின்ற ஒரு ஒளி குறிப்பு நமக்கே பிறவி நமக்கு கிடையாது. அப்படி பிறந்தாலும் நமக்கு அது உதவி செய்யும். அதனால நம்ம கேட்குமுங்க ஐயா, அது இல்ல ஓம்ன்ற ஒளி பொதுவா வருமா, நம்ம பாடின அந்த குரலே ஒலிக்குங்களா ஐயா? நம்ம பாடினதான் பிரபஞ்சத்துல இருக்குமே, நம்ம பாடினதான் பிரபஞ்சத்துல இருக்கும். அந்த வரி வடிவமே நம்மளை சரி பண்ணணும்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இது சயின்டிபிக்கலி ப்ரூவன். நான் சொல்றது சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணது. இன்னைக்கும் என்ன சொல்றாங்க, ஒரு சாக்கடை தண்ணியை வச்சுக்கிட்டு மந்திரம் எல்லாம் சொன்னீங்கன்னா சாக்கடை தண்ணி என்ன ஆயிடுதுன்றாங்க, நல்ல தண்ணியா மாறுதுன்றாங்க. ஏன்னா ஒளியினாலே ஒரு பொருளை மறுபொருளாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நம்ம வேத மந்திரங்கள்ல நிறைய ஒளி குறிப்பு இருக்கு. அதனாலதான் திருமுறையில அவ்வளோ பாட்டு இருக்கு. ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்ல நமச்சிவாய அப்படின்னு சொன்னா அதுவும் கரெக்ட் தான். ஆனா பல ஒளி குறிப்புகள் சொல்லும் போது அந்த ஒளி குறிப்பினுடைய அலை நீளம் பிரபஞ்சம் முழுக்க. இப்ப பாயிண்ட் என்னன்னா, ஒளிதான் எல்லாத்தையும் படைக்குது. ஒளிதான், ஒளியின் வடிவத்துலதான் சுவாமி எல்லாத்தையும் படைக்கிறார். ஒளிதான் மூல விதை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒளி கேட்கிற ஒளி இருக்கு இல்லையா, அதனாலதான் நம்மளுடைய தத்துவம் எங்க இருந்து தொடங்குது, நாத தத்துவம். நாத தத்துவத்திலே இருந்தாங்க அதுக்கடுத்து விந்து, நாதம் விந்து. அதனால முத எடுத்தோடனே விஜயவானம் ஐயா ஏதாவது சொல்லணுமா சுவாமி? ஐயா வாக்கு அதனாலதான் நமக்கு அவரால் அருளப்பட்டதா வாக்கு வன்மை. அப்போ முக்கியமான செய்தி என்னன்னா, நல்லா கவனிங்க, ஒளிங்கிறது தான் அந்த ஒளி அப்படிங்கிற அந்த விதை தான். மொத்தம் எத்தனை விதை இருக்கு நம்மளுக்கு? சுவாமிக்கு எத்தனை விதை வச்சிருக்காரு? 5 விதை வச்சிருக்காரா? 5 விதை. என்னது? ஒளி, அதுக்கடுத்து ஊரு, அதுக்கடுத்து கண்ணுல பாக்குற ஒளி, அப்புறம் நாற்றம் என்ற 5 விதை. 5 விதைக்கு மூல விதை இதுதான். 5 விதைக்கு மூல விதை இதுதான், ஒளி என்ற விதை தான். இந்த ஒளி விதையின் மூலமாகத்தான் மற்ற விதை வரும். அதனாலதான் வானத்துல இருந்து தான் எல்லாமே தொடங்குது. வானங்கிறது தான் என்னது, வானம்னு சொல்ல மாட்டோம். வானத்துக்கு இன்னொரு பேர் என்னது? வெளின்னு பேர். வானத்துக்கு இன்னொரு பேர் என்னது? வெளி. வானம்னா ஏதோ சவறு கட்டி வச்சோம், ப்ளூ கலர்ல சவறு கட்டி வச்சிருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேரு. ஒரு ஸ்பேஸ், அவ்வளவுதான். அது ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறது. இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கவனிங்களேன், இது என்னது தெரியுதா? பாட்டில்ல தண்ணிங்க. இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே கவுத்திட்டேன்னா அதுதான் இதனுடைய வானம். வாட்டர் பாட்டிலுடைய வானம். வாட்டர் பாட்டிலுடைய வானம் இது, இதனுடைய ஸ்பேஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த தண்ணி எல்லாம் கீழே கவுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்க எதுவுமே இருக்காது. ஸ்பேஸ். அதுக்குள்ள காத்து போகும், ஆனா காத்துக்கு இடம் கொடுத்தாதான் போகும். இப்ப இதுக்குள்ள காத்து இருக்கா? இல்ல. இப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு என்ன? எதுக்கு? இதுக்கு இடம் கொடுத்துருக்கு. எந்த பொருள் இருக்குன்னு, ஒரு பொருள் இருக்குனாலே அங்க இடம் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இங்க பூமி இருக்குனாலே பூமிக்கு இடம் கொடுத்துருக்கு ஒரு பொருள். அந்த பொருள் தான் வெளி. அந்த வெளியத்தான் நம்ம ஒரு பூதம்னு சொல்றோம். யாருமே சொல்ல முடியாது. இடம் கொடுத்தா அதுக்கு பேர் வெளின்னு பேரு, அதுக்கு பேர் பூதம். அது எது எந்த விதம்? ஒளி. அதனாலதான் வெளியிடைனா வெளி என்ற நம்ம வானத்தின் மூலமாக ஒன்றுனா இது ஒளி.
சப்தம் என்ற பூதம் அந்த தன்மாத்திரை மூலமாக விளைந்து நிற்கின்றான். சப்போஸ் வானம் இல்ல, இப்ப வீடு கட்டல, என்ன கவனிங்க, என்னாச்சு யாரு முடிஞ்சு தெரியல, எனக்கு முகமும் தெரியல. வானம் இல்லாட்டி எதுவுமே இல்லைங்கய்யா. ஆமா, இப்ப வீட்டுக்குள்ளதான் என்ன வச்சிருப்போம், வீட்டுக்குள்ள ஒரு குடம் தண்ணி வச்சிருப்போம், சமைக்கிறதுக்கு தேவையான நெருப்பு வீட்டுல இருக்கும், ஏசி போட்டு ஏர் கூலர் இருக்கும், மண்ணு உள்ளுக்குள்ள கிடக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ வீடுன்ற ஸ்பேஸ் இருந்தாதான் அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். அதனால வானங்கிற ஸ்பேஸ் தான் முதல்ல வந்தது. வானம்னா வெளி ஸ்பேஸ் இருந்தா தான் எல்லாத்தையும் வைக்க முடியும். ஸ்பேஸ் இருந்தா தான் எல்லாத்தையும் வைக்க முடியும். ஸ்பேஸ் இருந்தா தான் பொருள் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புத்தகம் திருவாசக புத்தகம் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? வச்சிருக்கீங்களா? நாங்க வச்சிருக்கோங்கய்யா. அதுல பாத்தீங்கன்னா கவனிங்க, அதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்னோம்ல வார்த்தை, வெளியிடை விளைந்தாய் போச்சு, வெளியிடை. அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஸ்பேஸ் இருக்கா? வெளியிடை கொஞ்சம் கேப் இருக்கா? ஒன்றாய் ஒரு கேப் இருக்கா? விளைந்தாய் ஒரு கேப். அதெல்லாம் வானம். என்ன வானம்? இந்த புக்குக்கு அதான் வானம், எழுத்துக்கு அதான் வானம். அந்த ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் இல்லாம கடை நான் ஃபுல்லா டைப் அடிச்சுட்டேன் எல்லாத்தையும். ஏதாச்சும் புரியுமா? ஏதாச்சும் புரியுமா? எங்க தொடங்கி எங்க முடிக்கிறது? அதனால ஸ்பேஸ் இருந்தா தான் பொருள் உணர முடியும். சிவபெருமான் என்ற வெளி இருக்கிறனால தான், அவன் நமக்கு இடம் கொடுத்தனால தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இந்த ஆன்மா இருக்குல்ல, இந்த ஆன்மா இருக்கா இல்லையா? நமக்கு உடம்பு இருக்கா இல்லையா? உடம்பு இருக்கா? உடம்பு எங்க இருக்குன்னா, உடம்பு பூமியில இருக்கு, பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. அந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு? உடம்புக்குள்ள எது இடம் கொடுத்துருக்கு? உடம்புக்கு எது வானம்? ஆன்மா ஆன்மாவுக்கு வானம் உடம்பு இடம் கொடுத்திருக்கு. ஆனா அந்த ஆன்மாவே சுமக்கிறது யாரு? ஆன்மாவுக்கு இடம் கொடுத்தது யாரு? ஆன்மாவை சுமக்கிறது ஒரு அறிவு பொருள் தான், சிவன் தான். அதனால சிவம் தான் எல்லா ஆன்மாக்குக்கும் இடம் கொடுத்திருக்கு. சிவன் தான் எல்லா அறிவற்ற பொருளுக்கும் இடம் கொடுத்திருக்கு. அறிவற்ற பொருளுக்கு இடம் கொடுத்ததும் சிவன் தான், அறிவுடைய பொருளுக்கு இடம் கொடுத்ததும் சிவன் தான். அந்த ஒற்றை பொருள் விளைந்து நிற்கின்றது. எப்படி? சரம் அசரம், நகருகின்ற நகராத பொருளாக விளைந்து நிற்கின்றது. அந்த ஒரு பொருள் ஒன்று, வெளினா ஸ்பேஸ், அது ஒன்றாய் விளைந்தாய். வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. அப்போ ஸ்பேஸ் அப்படிதான் வானம். எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தா அதுக்கு பேரு வானம். நம்மளுக்கு பெருமான் இடம் கொடுத்திருக்கான். அதனாலதான் யாரு? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படிதான் அது சொல்றோம். அப்போ சிவபெருமான் நமக்கெல்லாம் இடம் கொடுத்தனால அவன் இறைவன். அதுதான் சிவமாம் தன்மை. நாம எல்லாருக்கும் நம்ம மனசுல இடம் கொடுத்தா அதுதான் உண்மையான சிவமாம் தன்மை. எனக்கு இவனை கண்டாலே ஆகாது, எல்லாருக்கும் இடம், எல்லாத்தையும் மன்னிச்சிருவேங்க. ஆனா இந்த படுபாவிய மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இதுக்காக நான் 1000 முறை பிறந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சா பிறந்துதான் ஆகணும். 1000 முறை பிறந்துதான் ஆகணும். சரி போறான், மன்னிச்சிருவோம். சரி வாப்பா, ஒண்ணு நான் நினைக்கிறேன், உனக்கு புறந்தல்ல, நீ வா, மன்னிச்சிருவான், உனக்கு அதான் இருக்கு அப்படின்னு பகை பாராட்டாமல் எல்லாருக்கும் நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான வானம். அது உண்மையான அந்த இடத்துல ஆடுகின்ற தரிசனத்துக்கு பேர் தான் என்னது? தில்லை தரிசனம். உங்க மனசு எப்ப தில்லை ஆகும்? உங்க மனசு ஆகாசம். தில்லை எதுக்கு ஒப்பு? தில்லைக்கு எதுக்கு ஒப்பு? வான் தளம் தானே, ஆகாய தளம் தானே தில்லை. ஆமா தானே? ஆகாய தளத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்குள்ளேயும் ஆடணும்னா உங்க மனசு எல்லாரும் இடம் கொடுக்கணும். யார் மேலையும் பகை இல்லைன்னு நினைச்சா உங்க மனசு ஆகாயமா ஆயிரும். அந்த இடத்துல அவன் வந்து ஆடுவான். அந்த தரிசனத்துக்கு பேரு தில்லை தரிசனம். அப்போ பகை இல்லாத உணர்வை உருவாக்குறதுக்கு பேருதான் வெளியிடை ஒன்றாய் விளைதல். ஆனா நம்ம மனசு கண்டிப்பா என்னதான் இருக்கும்? எல்லாருக்குள்ளயும் ஒரு
ஒன்னோ ரெண்டோ, எல்லாருக்குள்ளயும் ஒரு பகை இருக்கத்தான் இருக்கும். அந்த பகைய கடியருக்கு தான் பகை கடிதல். பகைய கடிதல் யார் எழுதுனா? ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் எழுதுனாங்களா? பகை கடிதல் நான் நினைச்சேன் பகையை தான் சொல்லுவார். முருகனை வாடான்னு கூப்பிடுவார். முருகனை கூப்பிட்டு என் மனசுல மயிலோட வந்து உட்கார்றா உட்கார்றா உட்கார்றான்னு கூப்பிடுவார். இதுதான் பகை கடிதல். நீங்க ஒண்ணு பகைய நீக்குங்க. பகைய நீக்க முடியலையா சிவபெருமான உள்ள உட்கார வச்சுக்கிட்டே இருங்க. வச்சாலும் பகை போயிடும். இல்ல பகைய போக்கிட்டாலும் சிவபெருமான் வந்துருவான். அவன் டைம் வேஸ்டே பண்ண மாட்டான். நீங்க பகையை நீக்கிட்டா சிவபெருமான் வந்துருவான். சிவபெருமான் வந்துட்டா பகை நீங்கிரும். உங்களுக்கு சிவபெருமான் வந்துட்டாருன்றதை எப்படி நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எதிரியை பார்க்கும்போது வயிறு பத்தி எரியாம நல்லா இருந்தது போட்டோம் சாமி அப்படின்னு தோணுச்சுன்னா, உள்ளுக்குள்ள நம்ம அப்ப ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோடு ஆடிட்டு இருக்கான்னு அர்த்தம். நம்ம அப்ப உள்ள நான் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நமக்கு எதிரி என்ற உணர்வு வராமல் போகிவிடும். இதுதான் சிவபெருமான் உங்களுக்குள்ள வெளியா விளைந்திருக்கானா இல்லையான்னு அர்த்தம் புரியுற ஒரு விஷயம். அதனால பகை மறந்து வானத்துல பட்டாசு வெடிக்கிறப்போ எவ்வளவு கலர் கலரா தெரியும். என் வீட்டு பட்டாசு வானத்துல வெடிக்குதா, பக்கத்து வீட்டுக்காரன் பட்டாசு வானத்துல வெடிக்குதான்னு நம்ம பார்க்காம எந்த பட்டாசு வானத்துல வெடிச்சாலும் அதை பார்த்து ஆனந்தப்படுவது போல, யாரு என்ன பண்ணாலும் வானம் போல மனது இருந்தா அதை பார்த்து ஆனந்தப்படுகின்ற நினைப்புலதான் சிவ நடனம், தில்லை தரிசன நடனம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட நடனத்தை தெரிஞ்சுக்கணும். ஆக ஒளி என்ற தன்மாத்திரை வைத்துக் கொண்டு சிவபெருமான் வானம் என்ற வெளியை விரிக்கின்றான். எதுக்காக? மற்ற 4 பூதங்களுக்கு வழிவிடுவதற்காக. அது மட்டும் கிடையாது. அதுக்குள்ள இந்த ஆன்மாவும் இருக்கு. இப்போ ஆன்மாவுக்கும் இடம் கொடுக்கிறான். அசையாத சடப்பொருளுக்கும் இடம் கொடுக்கிறான். எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தனாலும் அவன் இறைவன், எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தனாலும் அவன் சிவம். அது போல நாமும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அப்படின்னா எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் நான் என் மனசுல நல்லபடியா ஏத்துக்குவேன்னு நினைச்சா நம்முடைய மனமும் சிவமாக மாறும். அதுதான் சிவமாம் தன்மை என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து தொழுது எழுந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்ற நாம வருகின்ற இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா வருகின்ற புதன்கிழமையும் நம்ம அமர்வுக்கு வரலாம். இதே லிங்க் தான். நம்ம நாளைக்கும் நம்மளுடைய அமர்வுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை அமர்வும் இருக்கும். அந்த அமர்வுக்கு எல்லாரும் நாளைக்கு ராகவன் ஐயாங்கய்யா. நாளைக்கு ராகவன் ஐயா வந்து கந்தகுரு கவசம் விளக்க தொடர் ஆரம்பம், விளக்க சிந்தனை, தொடர் சிந்தனை ராகவன் ஐயா கொடுக்குறாங்க. அதனால அடியார்கள் எல்லாம் அங்கேயும் எழுந்தருளி கந்தகுரு கவசத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார்களையும் திருவடி வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நினைச்சுக்கோங்க. நீங்க அகம் குலையாம சிவபெருமானை அடைய முடியாது. என்ன தவம் செஞ்சாலும், என்ன பூசணை செஞ்சாலும், என்ன தொண்டு செஞ்சாலும், எவ்வளவு பெரிய சாத்திரம் தோத்திரம் படிச்சாலும் சிவபெருமானை அடைய முடியாது. 2வது, உங்களுடைய மனத்தை பகையில்லாமல் வைத்துக் கொண்டால் தில்லை தரிசனம் கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் சிவமாம் தன்மையினுடைய தன்மையே தவிர மற்றபடி இல்லை என்று சொல்லி இந்த 2 பொருளையும் கருப்பொருளா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி அடியை நிறைவு செய்யறேன். அம்மா நிறைவு செய்யுங்க. அமைச்சுவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாதி பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கய்யா. அனைத்தடியார் திருவுடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. உங்க எல்லாரையும் பார்க்க முடியல. ஒருவேளை மியூட்ல நம்ம இது மொபைல வந்தா கூட உங்களை பாத்துக்கலான்னு தான் நான் மொபைலுக்கு ஆன் பண்ணிருக்கேன். உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம்.
புதிய அடியார்களுக்கான வாய்ப்பு. புதிய அடியார்கள், ஆனா சொந்த கதை சோகத்தை பேசக்கூடாது. 30 வினாடிகளுக்குள்ள முடிச்சிடணும். 3 அடியார்கள் மட்டும். அமுதாம்மா பேசலாம். அமுதாம்மா. அம்மா கேட்கல. அமுதாம்மா சுவாமி. ஐயா ஐயா திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க ஐயா ஐயா உங்களோட இந்த திருவாசகத்தோட இது விளக்கம் உரையை உருக்குற மாதிரி இருக்குதுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இறைவனிடத்துல நாம போய் உருகி உருகி அழுகிறது மூலியமா தான் இறைவனை நாம பற்றிக்க முடியும். அது முழுக்க முழுக்க 100க்கு 100 உண்மையான வார்த்தைங்க ஐயா. அது அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்க. சிவசிவா திருச்சிற்றம்பலம். இறைவனிடத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்க. நமச்சிவாய சிவசிவா. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி. இன்னொரு அடியார்கள். ஐயா அடியனுக்கும் அதே மாதிரி ஒரு கருத்து. கலைச்செல்வி பேசு. அடிய சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. கலைச்செல்வி நீங்க சொன்ன அதேதாங்க ஐயா. அந்த இறைவன் கிட்ட நம்ம போய் நம்ம அழுது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உண்மையிலேயே அது அனுபவபூர்வமா உணர்ந்ததுதான். நம்ம அழுதோம்னா அவர் உண்மையில எதுக்கு அழுறோம் ஏன் அழுறோம்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. தார தாரையா கண்டேந்து தண்ணி வருது. அது உணர்ந்து இப்ப நீங்க சொன்ன அந்த 2 கருத்துமே இது அனுபவம், என்னுடைய அனுபவத்துல நடந்த ஒரு விஷயங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிம்மல மகிழ்ச்சிங்க சுவாமி. இன்னொரு அடியாரு. ரொம்ப நன்றி. நல்லா இருக்குது உங்க கருத்துக்கு. ஐயா முதல்ல படிக்கும் போது கடகடன் படிச்சுட்டு இருந்தேங்க ஐயா. அவ்வளவு ஒரு இதா தெரியலைங்க ஐயா. இப்ப இந்த திருவாசு வேலு சேர்ந்த அந்த பொருள் இதெல்லாம் புரிஞ்சுட்டு படிக்கும் போது நம்மள அறியாம இருக்குதுங்க ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்புங்க சாமி. இன்னொன்னு, திருவாசகம் முற்றுவதல் ஒரே நாள்ல முடிக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கடகடான்னு போயிட்டு கடகடான்னு பண்ணணும்னு அது ஒரு சர்வீஸே. நீங்க ஒரு இன்னையில இருந்து ஆரம்பிக்கிறீங்க, 51 நாளைக்கு ஒரு பதிகமா படிச்சா கூட ஓகே தான். இல்ல எனக்கு ஒரு லீஃப் தான் படிக்க முடியும், ஒரே ஒரு பேஜ் தான் படிக்க முடியும்னா படிக்கும். முழுசா படிக்கணும்னு யாருமே சொல்லல, முழுசா படிக்கணும்னு சொல்லல. பொருள் உணர்ந்து ஒரு வார்த்தை படிச்சாலும், ஒரு வாசகனாலும் எப்படி இருக்கணும், ஒரு வாசகனாலும் இருக்கணும். அதனால புரிஞ்சுக்கணும். அதுக்காக முற்றுவதல் செய்யறது தவறுன்னு சொல்லணும், தெரிஞ்சுக்கோங்க. அது செய்யணும் முதல்ல தான். ஆனா தெரியாத முற்றுவதலே கிடையாது. ஒரு நாளைக்கு 3 சொல்லிக்கல, 3 முறை முற்றுவதல் பண்ணிருக்கேன். என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு எனக்கே தெரியுது. ஆனா அது வேட்கை வந்துருச்சு. சிவபெருமான அடையணும். அந்த வேட்கை வந்ததுக்கு அப்புறம் இங்க வா உட்காரு, தண்ணியை குடி, மெதுவா நான் கொடுக்குறேன், வேகமா சாப்பிடாத, தெரியாது டேஸ்ட் தெரியாது, நிதானமா சாப்பிடுன்னு சொல்லி முதல்ல பசியை தூண்டுறதுதான் முற்றுவதல் எல்லாம் போறது. பசி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்காட்டுப்பா, வேகமா முழுங்காத, செமிக்காம போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கு அப்படின்னு சொல்லி வாயில போட்டு நல்லா மென்று முழுங்குன்னு அம்மா மெதுவா திட்டி ஊட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கினா தான் உள்ளுக்குள்ள போய் சேரும். வேகமா முழுங்கினோன்னா உடம்புலயே ஒட்டாது, வெளியே தன்னால வந்துன்ற மாதிரி பாஸ் முற்றுவதல் வேண்டாம். நம்ம போர்க்கு திருவுகள் என்னைக்கு முடிக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்குதான் 134வது வரியே வந்திருக்கோம். இனிமே நாம இன்னொரு 100 வரியை பாக்குறதுக்கு ஒரு வரிக்கு 1 வாரம்ன்ற வீதம் வச்சாலும் 100 வரிக்கு 100 வாரம் ஓடி போயிடும். 100 வாரம் அப்படின்னா அது என்னது, 1 வருஷம். அது ஒரு வருஷம் ஆகி போயிடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு திருவாசகம் முற்றுவதல் பண்றதுல முடிக்கணும்ன்ற கடமை இல்லாம நம்ம பண்றதுனால சிவபெருமான அனுபவிச்சு உள்ள போயிட்டு. புரிதுங்களா? அந்த மாதிரி முற்றுவதலையும் பண்ணுங்க, ஒன்னும் அவசியம் இல்லை. யாரும் நம்ம கேட்க போதும், நீங்க முற்றுவதல் பண்ணலையா, உன்னை மேல கூப்பிட்டு நான் சாமி நமக்கு இடம் தராங்க. நம்மள நீ புரிஞ்சியா, அகம் குலைந்து இருக்கியா, அதைத்தான் பார்ப்பாங்க. மற்றபடி கவுண்ட் எல்லாம் கேட்கவே போறதில்ல சாமி. அதனால அதை உணர்ந்து செய்யல. என்ன சாமி, திருவாசக சிந்தனையில உட்காந்துக்கிட்டு திருவாசகம் படிக்காதன்னு சொல்ற ஒரே ஒரு கூட்டம் அது நம்ம பய கூட்டம் தான். அதனால உணர்ந்து செய்யுங்கன்றதான் அடிக்கடி சொல்றேன். அவனுக்காக படிக்காதன்னு சொல்லலைங்க ஐயா, நீங்க படிக்காதன்னு சொல்லவே இல்லையே. ஒண்ணு படிச்சாலும் உருகி உண்மையா படிங்கன்னு சொல்றீங்க. அதுதான் பொன்முடியமா, நன்றிங்க, அருமையா புரிஞ்சிருக்காங்க. அதுதான் வேண்டும், நமக்கு அதுதான் வேண்டும். அதனால அடியார்கள் நல்லா கவனிங்க, எதுக்காகவும் சிவத்தை விட்டுறக்கூடாது. சிவத்தை பிடிக்கிறனால மத்ததெல்லாம் கிடைக்கணுமே தவிர எதுக்காகவும் சிவபெருமான
இது இவனை விட்டுட்டு மற்ற பொருள் கிடையவே கிடையாது. அடியார்கள் சிறப்பு சிவபெருமானாலதான், குருநாதர் சிறப்பு சிவபெருமானாலதான், திருமுறை சிறப்பு சிவபெருமானாலதான், திருவாசக சிறப்பு சிவபெருமானாலதான், திருநீற்று சிறப்பு சிவபெருமானாலதான், ருத்ராட்ச சிறப்பு சிவபெருமானாலதான், திரிசூலம் சிறப்பு சிவபெருமானாலதான், திருக்கூட்ட சிறப்பு சிவபெருமானாலதான். அவன் தான் வேற வெட்டிட்டு வெறும் தண்டை மட்டும் ஊண்டுனா 2 நாள்லயே வாடிடும். புரியுதுங்களா? தண்டை இல்ல, வெறும் வேற மட்டும் ஊண்டி வச்சா கண்டிப்பா செடி வளர்ச்சே ஆகும். அதனால சிவபெருமான்ற வேற அறுத்துட்டு நீங்க எதையும் பண்ண முடியும். இது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா, ஹிப்ஹாப் தமிழான்னு ஒருத்தர் இருக்காரு, பாத்துறீங்களா? ஹிப்ஹாப் தமிழான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ராப் சிங்கரு. பாடுறது எல்லாமே இங்கிலீஷ், பேரு ஹிப்ஹாப் தமிழா. புரியுதுங்களா? அப்புறம் தமிழச்சி ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுவதுமா தமிழ் கலாச்சாரத்துக்கு புறம்பு. ஆனா அவங்க தமிழுடைய காவலர்களா வச்சுக்குவாங்க. இது மாதிரி செய்யறதெல்லாம் ஆப்போசிட்டா செஞ்சு கடைசியில நம்ம இது பண்ணிருக்கோம். அதனால அடியார்கள் முழுவதுமா சிவத்தை விட்டுட்டு மத்த எதையும் பிடிக்க வேண்டாம். சிவத்தை பிடிச்சுக்கங்க, மத்த எல்லாமே தன்னால வந்துடும். இதுதான் புரிஞ்சுதுங்களா சாமி? நல்லது. இந்த வகையில எல்லாருக்கும் உங்களுக்கு ஏதாவது பேசணும், அடியனுக்கிட்ட சொல்லணும், வாய்ப்பு நான் கொடுக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடியனுக்கு குரல் பதிவா கொடுத்தீங்கன்னா அப்படியே தேவாமிர்தமா போட்டு லூப் மோட்லயே கேட்டுட்டே இருக்கேன், ரிப்பீட் நீங்க. அதனால நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும், ஐயா இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா வெளியில எல்லாருக்கும் முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு, நான் உங்ககிட்ட தனியா சொல்றேன்னு சொன்னாலும் சொல்லிக்கலாம். இல்ல குழுமத்துல நீங்க சொல்லணும். நம்ம குடும்பத்துல நீங்க இல்லையா ஏற்கனவே இருக்கிற கலைச்சலியை நம்ம நினைச்சேன். அம்மா வேற கலைச்சலி நம்ம அன்னைக்கு. நான் கலா, நீங்க கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கலா, அடியேன் பேர் கலா. 500வது அமர்வுல இருந்து வந்திருக்கேங்க ஐயா. நான் 500வது அமர்வுல தான் நான் ஜாயின் பண்ணேன். 14 அமர்வு வந்துட்டீங்க, போதும், அவ்வளவுதான் முடிஞ்சது. அம்மா அடியன் நான் குடும்பத்துல அடியன் என்ன குறிப்பிடுறேன் சாமி, அந்த அந்த எண்ணுக்கு நீங்க ஒரு மெசேஜ் போட்டாலோ போதும், அது நீங்க அதை எடுத்துக்கலாம் சாமி, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எனக்கு பர்சனலா ஏதாவது நம்ம கேட்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி வார்த்தைகள் வர மாட்டேங்குது. அடியன்ட்டு நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். நீங்க 1000 கேள்வி எப்படி கான்டாக்ட் பண்றது மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போறீங்கயா? அது எப்படி அம்மா அனுப்பிச்சுங்க, நான் மெசேஜ்ல போட்டு விட்டேன், நான் அடியன் என்ன போட்டேன் சாமி, இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வாய்ப்பு குரல் பதிவா. நல்லதுங்கம்மா, நல்லது. அம்மா சுத்தாம ஏதோ கைத்து பண்ணாங்க, என்னாச்சு சாமி? என்ன ரைஸ் பண்ணிட்டீங்க, டவுன் பண்ணிட்டீங்க, என்னாச்சுங்கம்மா? இல்ல நீங்க பாத்துருப்பீங்க, டவுன் பண்ணிட்டீங்க. திருவடி வணக்கங்கய்யா. சொல்லுங்க. தெரியா திருவடி சாமி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய நீங்க கிளாஸ் நடக்கும் போது சித்தாந்தம் எல்லாம் சொல்லுவீங்கல்ல, இந்த சித்தாந்தத்துல இது வரிகள் இந்த இதுன்னு எல்லாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். நான் சித்தாந்தம் படிக்கலையே, நான் அடியார்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு, எனக்கு போனங்கய்யா ஒன்னும் புரியல, அதனால ஏன் புரியாத போய் படிக்கணும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அதனால ரொம்ப சங்கடமா இருக்கும். ஆனா நீங்க இன்னைக்கு சொன்னது மனசுக்கு பரவாயில்ல, படிக்காட்டியும் சிவனை புடிச்சுட்டா போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துருச்சுங்க. உண்மைதான் சாமி. படிப்புனால சிவபெருமான் தள்ளிதான் போறார். படிக்க சிவபெருமான் தள்ளித்தான் போறார். படிக்காத கண்ணப்பருக்குத்தான் அவன் கண்ணுல வலிந்தது ரத்தம் தெரிஞ்சது. சிவகோசாரியாருக்கு அது தெரியல, அந்த உடனே கண்ணை நோண்டி வைக்கணும்னு தெரியல. படிக்காத அவருக்கு தான். அவர் ஒருவேளை கண்ணப்பனார் சித்தாந்த கிளாஸ் போயிருந்தா, இது சடப்பொருள் தானே, சடப்பொருளுக்கு அறிவில்லையே, சடப்பொருளுக்கு கண்கள்ல நீர் வராது, சித்தாந்தப்படி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். யாரு? கண்ணப்பனார் போயிருப்பார், சித்தாந்தம் படிச்சிருந்தா. அவர் சித்தாந்தம் படிக்காதனால அன்னைக்கு சாமியை கும்பிட்டு வழிபாடு அடைஞ்சார். நான் சித்தாந்தத்துக்கு எதிரி அல்ல. சித்தாந்தம் என்பது நீர்ப்பாசனம் போல, அது இருந்தாத்தான் நம்ம பயிர் வளைக்க முடியும், சிவப்பயிரை வளைக்க முடியும். எல்லாரும் போய் கிணறு தோண்டணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற கிணறுல தண்ணி அரைச்சா போதும், இருக்கிற கிணறுல கொஞ்சம் போல தண்ணி அரைச்சிக்கிட்டா போதும். அது மாதிரி படிச்சா போதும். சித்தாந்தம் அந்த லெவல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். முப்பொருள் தத்துவம். இன்னொன்னுங்கய்யா, இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க சொன்னீங்க ஒலி எழுப்பிட்டே இருந்தோம்னா அடுத்த எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மள சேரும் அப்படின்னு. உண்மையாலுமே அதுதான் வேண்டுறேங்கய்யா. எத்தனை ஜென்மம் இருக்கோ இல்ல எனக்கு தெரியாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சிவனோட இது நமக்கு வரணும் அப்படின்னா இன்னும் நம்ம எச்சா நம்மள இன்னும் சிவபெருமானை பத்தி படிக்கிறதுக்கும் சத்தமா பேசுறதுக்கும் நிறைய வாய்ப்பு எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அவரை பத்தி நம்ம அடுத்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவரோட நினைப்பு நமக்கு வேணும், அது போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான விஷயங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றிங்க சுவாமி. ஆனா ஒரு நல்ல விஷயம், 514 அமர்வு பிரபஞ்சத்துல இருக்கு. யூடியூப்ல மட்டும் டவுன்லோட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பிரபஞ்சத்திலே இருக்கு. எல்லா அடியார்களுக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரபஞ்சத்திலே இருக்கு 514 அமர்வும் பிரபஞ்சத்திலே இருக்கு. யார் யார் எந்தெந்த எபிசோடு வேணுமோ எடுத்துக்கலாம்.
உட்காந்தோம்னா வந்துடப்போகுது. அந்த மாதிரி அதனால ஒளி வடிவத்துல பெருமான் நிறைஞ்சிருக்கான்ற செய்தி இருக்கு. அம்மா தமிழ் கதிர் சங்கம் அம்மா அவர்கள், அம்மா நீங்க பேசலாம், அந்த காரணம் வைத்திருக்கீங்க. சுவாமி ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம குழுவுல புதுசா ஜாயின் பண்ணிருந்தேன். மீனாட்சி அம்மா அதுல சேர்த்திருந்தாங்க. ஒரு சின்ன வேண்டுகோளுக்காக தான் நான் இது உங்கள்ட்ட பேசணும்ன்றேன். அதாவது வரக்கூடிய அதாவது மாணிக்க வாசகரோட குரு பூஜை விழா வருது ஜூன் 20ஆம் தேதி. அதுக்காக நம்ம வந்து ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி வந்து சிவனடியார்களை வச்சு நம்ம இணைய வழியா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண போறோம். அதனால நம்ம வந்து எல்லா சிவனடியார் குழுவிலையும் சேர்ந்து நம்ம நேரடியா வந்து நம்ம இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு குரூப்ல போட்டும்போது அது உண்மைத்தன்மை அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. அதே போல உங்களோட இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா, ஒவ்வொரு நிகழ்வுமே ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வா நீங்க நடத்திட்டு வர்றீங்க. ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ஒரு தமிழ் அமைப்பும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நிறைய தமிழ் ஆர்வலர் எல்லாருமே இருக்காங்க. பட் உங்களோட சொல்லு, அந்த நீங்க சொல்லக்கூடிய விதங்கள் ரொம்ப 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 அருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப மெய் மறந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். வேலுண்டு வினை இல்லைன்ற மாதிரி உண்மையிலே இந்த குழுவுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு இறைவன் கொடுத்த கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன். இந்த குழுவுல நானும் இன்னைக்கு இணைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல எல்லாருமே ரொம்ப வயதானவங்களை கூட ரொம்ப இளமையா தான் உற்சாகத்தோட முக செழிப்போட அந்த சிவனோட அந்த அருளோட இருக்கிறத நான் இன்னைக்குதான் உணர்றேன். ஏன்னா உடம்பு சிலிர்க்கணும். ஒரு நிகழ்வு நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா ஏதோ போர் அடிக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. அது ஒவ்வொன்றுமே உடம்பு சிலிர்க்கிற அளவுக்கு இந்த நிகழ்வு இருந்தது. நானும் சரி குரூப்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஆனா இருந்தாலும் என்னால சொல்ல முடியாத ஹேண்ட் ஸ்கிப் பண்ணேன். இந்த குழுவுல நானும் இன்னைக்கு உங்களோட கலந்துகிட்டது, உங்களோட சொற்பொழிவு இருந்தது, ரொம்ப நன்றி. அதே போல இந்த வரக்கூடிய உலக சாதனை நிகழ்ச்சியில நீங்களும் ஒரு சொற்பொழிவு கொடுக்கணும். அதுக்கு நான் உங்க கான்டாக்ட் நம்பர் கேட்கணும்னு நினைச்சேன். அது நீங்களுமே ஷேர் பண்ணிட்டீங்க. அதனால அந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களோட ஒரு நிகழ்வு எல்லாரோட குழு சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இது வரக்கூடிய ஜூன் 20ஆம் தேதி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 6 to 7 பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி சொற்பொழிவாளர்களோட ஸ்பீச்ல நான் இது வரைக்கும் யாருமே செலக்ட் பண்ணல. முதல் முறையா உங்களோட நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப அது சிவனோட அடியனுக்கெல்லாம் வந்து எண்ணும் எழுத்தும் அப்படின்ற மாதிரி எந்த செய்தியும் தெரியாது. பெரிய பேச்சாளர் அடிய நீங்க மட்டும்தான் பேசியிருக்கேன். சில குடும்பத்துக்கு போனா முரண்பாடு தான் அதிகமா ஏற்படும். இருந்தாலும் ஐயா அழைத்தமைக்கு நன்றிங்க சுவாமி. கண்டிப்பா அதாவது நம்ம ரொம்ப நானுமே பேச்சாளர் கிடையாது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த 1 hour ப்ரோக்ராம் வந்து அது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு யூஸா இருந்திருக்கும் அப்படின்றது தெரியும். இது வந்து ரொம்ப பேச்சு ரொம்ப தெரிஞ்சுக்கணும் விஷயம் இல்லை. நம்ம சொல்ற டைம்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பை கரெக்டா அது கொண்டு போனது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் நிறைய நிகழ்வுகள் பார்த்துருக்கேன். ஆனா உணர்வுபூர்வமா இருந்தது, உணர்ச்சிகரமா இருந்தது எல்லாமே இந்த நிகழ்வு. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நீங்க ஒரு நிகழ்ச்சி பண்றீங்க. நான் இடையில ஒரு விஷயம் கண்டிப்பா அப்படி இல்ல கண்டிப்பா நாங்க வந்து என்னன்னா ஐடென்டிட்டியை லூஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். இது எங்க குரூப்னு கிடையாது. யாரு வந்தாலும் எல்லாத்துக்கும் இடம் தர. இப்ப கூட வானத்தை தான் சொன்னோம், எல்லாத்துக்கும் இடம் தரதுக்கு பேரு தான் சிவமாம். மீனாட்சி அப்படிதான் சொன்னாங்க. நான் கூச்சப்பட்டேன், நான் எப்படி வர்றது அப்படின்றது இல்ல. இந்த குழுவில் நீங்க ஃபர்ஸ்ட் இணைஞ்சு நீங்க உங்களோட சேவைகளை நீங்க பகிர்ந்துக்குங்க. குழுவில் எல்லாம் நிறைய மீட்டிங் நடக்கும், அதுலயே நீங்க மீட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதுனாலதான். ஏன்னா யாரோட ஒரு அனுமதி இல்லாம நம்ம வரக்கூடாது. பட் இது சிவனோட அழைப்பா ஏற்றுன்னு அதுக்குள்ள வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எந்த குழுமமா இருந்தாலும் அந்த குழுமத்துக்கு நாங்க இடம் உங்களுக்கு நாங்க எப்படி என்ன தொண்டு செய்யலாம்னு கேட்போம். இல்ல உங்க குழுமத்துக்கு நாங்க எப்படி, இது தனி ஐடென்டிட்டியே கிடையாது. எங்க குழுமம் நான் செய்யறதான் அப்படின்னு அது இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அடியார்களுக்கு கிட்டத்தட்ட 514 அமர்வா சொல்லிட்டு இருக்கோம். ஐடென்டிட்டியை லூஸ் பண்றதுக்காக தான் சிவபெருமான் கிட்டே வந்திருக்கோம். ஐடென்டிட்டி வேணான்றதுதான் எங்களுடைய இதுவே. நான் மகா சிவராத்திரி நிகழ்ச்சி வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் வெளி பண்ணுவோம். சரி, இது மாணிக்க வாசகரோட நினைவு அந்த குரு பூஜைனால சிவபுராணம்ல எல்லாம் பாடலாம் அப்படின்றதுனால கண்டிப்பா நம்ம குடும்பத்துல நீங்க இணைங்க. உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்க பகிருங்க. சேர்ந்துட்டு தான் உங்களோட லிங்க் எனக்கு கிடைச்சிச்சு. அது மூலியமா தான் நான் உள்ள ஜாயின் பண்ணிருந்தேன். என்ன மீனாட்சி அம்மா ஐயா? ஐயா நம்ம கோயம்புத்தூர் மீனாட்சி அம்மாவா?
சைவ மேன்மைகள் சைவநிதி கோயம்புத்தூர் மீனாட்சி அம்மா. ஆமா correct. மேன்மைகள் சைவநிதி மீனாட்சி அம்மாவா? ஃபுல் நேம் தெரியாது, ஆனா மீனாட்சி அம்மா அவங்கள்ட்ட தான் சரி, நம்ம சரிங்க, அவங்கதான் சரி. நம்ம அந்த நல்லது, குழுவை நல்லது. சேர்த்த அந்த மேன்மைக்கோள் சைவ சைவநிதி. ஆமா, சித்தாந்தம். ஆமா, ஆமா, ஆமா. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உழவார பணிக்குழுன்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஆ, ஆ. இது ஆமாங்க, 2 உழவார பணியில பேரூர்ல வாரம் உழவார பணியை நடத்திட்டு இருக்காங்க ஐயா அவங்க ஆமா, மீனாட்சி அம்மா. தெரியும். ஆமா. இப்ப அன்னைக்கு தான் நம்ம அம்மா தெரியும். பேரூர்ல தான் நேரடியா நிகழ்ச்சி பண்ணலான்ட்டு ஒரு அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே சரி, ஏன்னா இணையவழி தான், நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் இதுல தாராளமா இருக்கலாம். இல்ல சரி. எல்லாருமே கலந்துக்குங்க. இது வந்து உலகம் முழுக்க இது பரவணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம எடுத்து இதை பண்றோம். இது பண மோட்டிவாவோ இல்ல அந்த விஷயமெல்லாம் இல்ல. இது நானும் சிவன் சரி, சரி. சார்ந்தது. ஏன்னா இந்த அழுகைன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு பேசலாம்ல இல்ல டைம் முடிஞ்சிருச்சு அவங்க? பேசலாம், பேசலாம், பேசலாம் சாமி. பேசலாம், ஓகே. பேசலாம், பேசலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கால கஷ்டம் வரும். எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் திருவண்ணாமலை எதிர்பாராம போகக்கூடிய இடத்துல தான் அந்த ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா நான் கொஞ்சம் வயசு கம்மியா தான் இருப்பேன். அப்போ அந்த கடவுள் பக்தியெல்லாம் எனக்கு அவ்வளவு கிடையாது. அப்போ திருவண்ணாமலை எதுக்கு போனேன்னு தெரியல. அப்பட்டு அந்த இடத்துக்கு போயாச்சு. எல்லாரும் சூடம் போட்டு அப்படியே ஊர்வலம் போனா நான் திட்டுறேன் கடந்து. அப்படி ஒரு மாதிரியா பேசணும். சரி அப்போ ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வேண்டிட்டு சூடத்தை ஏத்திட்டு நீ நடக்க ஆரம்பிப்பா, நீ கிரிவலம் முடியறதுக்குள்ள உனக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆமா ஒரு அப்படின்னு சொல்லி அதாவது என்ன சொல்றது, அந்த பக்தி இல்லாம இருக்கும்போது வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அது மனசாதான் சொல்லிட்டு சரி அவரு பெரிய அப்பாட்ட கட்டா அப்படிதான், நான் தவற எடுத்துக்காதீங்க, ஏன்னா நம்ம லூசர். அப்ப சூடம் தானே, எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், எவ்வளவோ கடன் ஆயிட்டோம், எவ்வளவோ பேர்ட்ட ஏமாந்தாச்சு. சூடத்தினாலதான் நம்ம லைஃப் போதான்ட்டு அங்க இருந்த ஒரு சூடத்தை வாங்கி நான் பொருதிட்டு என்ன பண்றேன், அந்த பொருதிட்டு நான் வேண்டும் போதுதான் உண்மையிலே நீங்க சொன்ன இன்னைக்கு நடந்த பாடம் அழுகை, மனதோடு நம்ம கலந்த ஒரு அழுகைங்கிறது அப்ப என்ன அறியாம அழுகிறேன். அதுதான் என்னோட இப்போ வரைக்கும் அடுத்தடுத்து மாற்றங்கள் வந்தது. உண்மையிலே சொல்ல போனா நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு மன நிறைவோட அதை செய்யும் போது அது உண்மையிலே வெற்றி கொடுக்கும். அது உதாரணத்துக்கு நம்ம வீடு ஒரு பால் காய்ச்சா இருக்கட்டும், ஒரு கல்யாண விழாவா இருக்கட்டும், இல்ல எதுவா இருந்தாலும் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியில ஒரு அழுகைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் உண்மையான உணர்வு. அந்த உணர்வை இன்னைக்கு நீங்க உண்மையிலேயே அந்த பழச ஞாபகப்படுத்திருக்கீங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த மீட்டிங் முடிச்ச பிறகுதான் இந்த பாடத்தை பத்தி ரீகால் பண்ணும் போது உங்களுக்கு உணர்வும் தோணுது. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. உண்மையிலே ஐயா வந்தது உங்களுடைய பணி இன்னும் சிறக்கணும். உங்களுடைய பணிக்கு எங்களால என்ன அடியனாலையும் எங்க அடியார்கள்னாலையும் என்ன உறுதுணையா இருக்க முடியுமோ கண்டிப்பா உறுதுணையா இருக்கும். யார் வந்தாலும் அவங்களுக்கு இடம் கொடுப்பதுதான் நம்ம திருவாசகனுடைய வேலை. அதனால அது கண்டிப்பா செய்வோம் சாமி. நல்லதுங்க, திருவடி வணங்குறேன். நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா புதிதா வந்தாங்க, அதனால என்னைக்குமே ஷார்ட்டான டைம் தான் கொடுப்போம். மன்னிக்கிற அடியார்கள்லாம் என்ன இருந்தாலும் ஐயா வந்து அவங்க உருக்கமா புதிதா வர ஐயாருக்கு எப்பவுமே நம்ம சொல்ற வார்த்தையே புதிய அடியார்களுக்கு தான் முதல்ல உரிமை கொடுப்போம். இன்னைக்கு யாரு புதுசா வந்திருக்கீங்களோ நீங்க பேசுங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் முதல் ஓப்பனிங்கே கொடுப்போம். அதனால இன்னைக்கு ஐயா பேச ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வாருங்கள் சுவாமி, உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நிறைவு செய்யலாம். நன்றிங்க சுவாமி, நிறைவு செய்கின்றேன். சிற்றம்பலம். ஆரிரு கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. வணக்கம் சிவா. திருவடி வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா, திருவடி வணக்கம். ரொம்ப நன்றி. அனிதா அடியாருக்கு ஒரு நிமிஷம் இருங்க அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. சிவா, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆதி கைலாஷ் போயிட்டு வரேங்க சிவா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குறேன். உங்க ஆசீர்வாதம் அடியானுக்கு வேணும். நல்லபடியா போயிட்டு வாங்க சுவாமி. பெருமானுடைய ஞாயிற்றுக்கிழமை நல்ல முறையா போயிட்டு வாங்க. புஷ்பமா நம்ம முதல்ல